தகுந்த துணையின்றி வாடும் ஒரு அபலையின் வாழ்க்கையிலேயே இன்பமும் அமைதியும் பார்ப்பதற்கு கிட்டாது. கல்யாணராமனின் வீட்டில் இருந்து கிளம்பி பவானி கொல்லை பக்கமாகவே தன் வீட்டுக்குள் சென்றாள். கொல்லையில் அடர்த்தியாக படர்ந்திருந்த நித்திய மல்லிகை பந்தலிலிருந்து கம் என்று மனம் வீசியது. மாலை தன்றில் மலர்ந்து பசுமையான இலைகளின் ஓடையே அவை ஆடி அசைவதையே வனப்பு மிகுந்த காட்சியாக இருந்தது. பந்தையின் கால் ஒன்றில் சாய்ந்து பவானி சிறிது நேரம் வானவெளியையும் தொலைவில் மறையும் சூரியனின் அஸ்தமனத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அக்கினி பிழம்பான ஆதவன் தன் வெப்பத்தை குறைத்து கொண்டு மேற்கு கடலாக போய்க் கொண்டிருந்தான். வான வீதி எங்கும் பாவைகளின் பட்டம், தெருக்களில் மேய்ச்சலில் இருந்து திரும்பும் பசுக்களின் குளம்பொலி, பசுமலை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் பசுபதி கோவிலில் இருந்து மிதந்து வரும் பணியின் நாதம். இன்னொருவருடைய மனதிலே என்ன இருக்கிறது? விஷம் இருக்கிறதா அல்லது அன்பினும் அமுதம் நிறைந்திருக்கிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? கல்யாணராமன் வெள்ளை மனத்தவர், அன்புடன் பழகுகிறார். அந்த அம்மாள் பார்வதி கருணையே உருவானவள், அடக்கமானவள். ஆனால் அவர், அந்த மூர்த்தி எப்படிப்பட்டவர்? பேச்சும் செய்கியும் அவரை பலவிதமாக என்ன தோன்றுகிறதே என்று குழம்பினாள் பவானி. அப்பொழுது கோவிலிருந்து காற்றிலேயே ஒரு இசை கலந்து வந்தது. மணியின் நாதத்தோடு அந்த இசை பரவியது. இசையின் ஆணத்தில் லயித்து பவானி அப்படியே நின்றாள். மேற்கு செக்கர்வானில் ஒளிப்பிழம்பாக சுழலும் சூரியன் வடிவத்திலேயே தில்லியம்பதிலே ஆனந்த நடமாடும் இறைவன் தோன்றினான். உலகையே தன் சக்தியால் ஆட்டுவிக்கும் வளையலின் ஆட்டங்களுக்கு முன்பு நல்லவையும் தீவையும் தலைகுனிந்து வணங்க வேண்டியதானே. பவானியின் கல்யாணத்தின் போது அவளுக்கு பல பரிசுகள் வந்திருந்தன. அதிலே அவளுக்கு பிடித்தமான தேவார பாடல்கள் புத்தகத்தை மட்டும் எடுத்து பத்திரமாக பெட்டியில் வைத்து பூட்டி கொண்டாள். யாரோ ஒருவர் அன்புடன் அளித்த நடராஜனின் திருவுருவ படத்தை வீட்டு கூடத்தில் மாட்டி வைத்தாள். குடும்பம் பல்கி பெருக போகிறது என்றுதான் முதலில் அவள் நினைத்தாள். ஆனால் அவள் இதயத்தில் அரசு புரிந்த நடராஜன் வேறு விதமாக அல்லவா செய்துவிட்டான். கணவனை பிரிந்த பிறகு சில காலம் அவள் நடராஜன் உருவத்தை ஏறிட்டும் பார்க்கவில்லை. வாசு போய் 1 வருஷம் வரையில் அந்த படத்தில் தூசும் துப்பும் படிந்து கிடந்தது. அன்று திருவாதிரை நாள். கோவில் பாண்டும் நாதஸ்வரமும் ஒலித்தன. உதயத்தில் நடராஜன் ஆடிக்கொண்டே கோபுர வாயிலில் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்க வந்து விட்டான். பவானி தன் வீட்டு திண்ணை ஓரமாக வந்து நின்று கோவிலின் வாயிலை நோக்கினாள். அருள் சுரக்கும் ஆண்டவனின் வதனம் அந்த காலை வேளையில் அன்புடன் தன் மகவுக்கு பாலொட்டும் தாயின் கருணை முகத்தை நினைவூட்டியது. தாயை மறந்து மகவால் உயிர் வாழ முடியுமா? வறண்டு போயிருந்த அவள் உள்ளத்தில் அன்பு பிரவாகம் பெருக ஆரம்பித்தது. பித்து பிடித்தவள் போல் வீட்டுக்குள் ஓடினாள். கூடத்தில் மாட்டியிருந்த நடராஜ பெருமானின் உருவப்படத்தை நீர்மல்கும் கண்களால் பார்த்தாள். விம்மி விம்மி அழுது கொண்டே, பிரபு, என்னை மன்னித்து விடு. உன்னை உதாசீனம் செய்தால் என் நெஞ்சில் ஏற்பட்ட துயரத்துக்கு முடிவு காண முடியும் என எண்ணி ஏமாந்து விட்டேன் என்று வாய் திறந்து தன் உறவினர் ஒருவருடன் பேசுவது போல் அந்த படத்துடன் பேசினாள் பவானி. கொள்ளையில் பவழ மல்லிகை பூக்கள் உதிர்ந்து கிடந்தன. கூடை நிறைய மலர்களை சேர்த்து எடுத்து வந்து மாலை புனைந்து படத்துக்கு அணிவித்தாள் பவானி. அன்றிலிருந்து அவள் துன்பத்தால் வாடும் போதெல்லாம் தன் ஒப்புவையற்ற புன்னகையால் நடராஜ பெருமான் அவளை தேற்றி வந்தான். கல்யாணராமனும் புன்னகை புரிந்துதான் அவளுடைய துயரங்களை கேட்கிறார். பார்வதி கவலையும் கஷ்டமும் பட்டுக்கொண்டே அந்த பேதைக்கு ஆறுதல் அளிக்கிறாள். மூர்த்தி என்று நினைத்ததும் பவானியின் மனம் ஒரு வினாடி திக்கென்று அடித்து கொண்டது. உடம்பு ஒரு தரம் குப்பென்று வியர்த்தது. அவன் கபடமாக சிரிக்கும் போது அதில் வஞ்சகம், சுயநலம், அதர்மம், கோழைத்தனம் இவ்வளவும் குமிழ்கின்றனவே என்று நினைத்தாள் பவானி. இவ்வளவு பேர்களுடைய சிரிப்பையும் விட அவளுக்கு நடராஜ பெருமானின் கொவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்புதான் பிடித்திருந்தது. ஆகவே அவள் அப்பொழுதுதான் அலர்ந்து கொண்டிருந்த நித்திய மல்லிகை மலர்களை பறித்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். கூடத்தில் சுவாமி படத்தருகில் விளக்கேற்றிவிட்டு 2 ஊதுபத்திகளை எடுத்து கொளுத்தி சுவரில் செருகி வைத்தாள். வாழை நாரை எடுத்து வந்து படத்துக்கு நேராக உட்கார்ந்து கூடையிலிருந்த மலர்களை தொடுக்க ஆரம்பித்தாள். அந்த அந்தி வேளையிலேயே சற்றே திறந்திருந்த கொள்ளை கதவை நன்றாக திறந்து கொண்டு அசட்டு சிரிப்புடன் மூர்த்தி உள்ளே வந்து நின்றான். பந்தாட்ட நிபுணன் போல் அவன் ஸ்போர்ட்ஸ் பனியனும் அதன் கழுத்துப்புறத்தில் சற்று வெளியில் தெரியும்படியாக சுற்றப்பட்டிருந்த கைக்குட்டையும் பனாமா பேண்ட்டும் அணிந்த உதட்டை பற்களால் அழுத்தி கடித்து கொண்டு நின்றான். அவன் தடவி இருந்த வாசனை தைலத்தின் நெடி காதுக்கு வழுகி வீசியது. யார், நீங்களா என்று அதிர்ச்சியுடன் கேட்டால் பதறி எழுந்த பவானி. ஆமாம், என்னை கண்டு நீங்கள் ஏன் இப்படி பதறீர்கள்? படித்த பெண்ணாகி நீங்கள் இப்படி பயந்து நடுங்குவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் மூர்த்தி. மல்லிகை மாலையை கையில் பிடித்து கொண்டு முகம் வெளிரிட அவள் நின்ற காட்சி பழைய சித்திரம் ஒன்றை நினைவூட்டியது அவன் மனதில். என் வீட்டுக்குள் உத்தரவில்லாமல் ஏன் வந்தாய்? வெளியே போய்விடு என்று சொல்ல வேண்டும் போல் பவானி திணறினாள். ஆனால் கலவரத்தால் வார்த்தைகள் தொண்டைக்குள்ளேயே புதைந்து போயின. கலவரமும் குழப்பமும் போட்டியிட அவள் பேசாமல் தரையை பார்த்து கொண்டே நின்றாள். அவள் வெகுண்டு எழாமல் மௌனமாக நின்றது மூர்த்திக்கு அதிகமான துணிச்சலை ஏற்படுத்தியது. அவன் நிதானமாக பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு, பாருங்கள், மாமாவிடம் சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டேன். பாலுவை வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும், அவ்வளவுதானே?
அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். உங்களுக்கு என்ன உதவி தேவையானாலும் என்னிடம் கேளுங்கள், செய்வதற்கு சித்தமாக இருக்கிறேன் என்று நாடக பாணியில் தலையை தாழ்த்தி தன் பணிவை தெரிவித்துக் கொண்டான். பவானிக்கு சற்று தைரியம் வந்தது. சேச்சே, அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம் என்றாள் பவானி தன் கையில் இருந்த மாலையை பார்த்து கொண்டே. மாலையில் இருந்த அரும்புகள் யாவும் மலர்ந்து கம் என்று மனம் வீசிக் கொண்டிருந்தது. இவன் வராமல் இருந்தால் இத்தனை நேரம் அதை பழத்துக்கு போட்டிருப்பாள் அவள். சட்டென்று அவள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. கோவிலுக்கு போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு அங்கிருந்து வெளியே கிளம்பி விட்டால் ஒருவேளை போய்விடக்கூடும் என்று தோன்றவே அருகிலிருந்த அலமாரியை திறந்து தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் கற்பூரத்தை எடுத்து வைத்தாள். பெஞ்சில் உட்கார்ந்திருக்கும் தன்னை அவள் லட்சியம் பண்ணின மாதிரியாகவே காட்டிக்கொள்ளவில்லை என்று மூர்த்தி மனதுக்குள் குமைந்தான். அவளோடு மறுபடியும் பேச்சை எப்படி தொடங்குவது என்று புரியாமல் திகைத்தான். அதற்குள் பவானி மாலையை நடராஜ பெருமானுக்கு சாத்திவிட்டு கையில் தட்டுடன் கொள்ளை பக்க போக திரும்பினாள். மூர்த்தி தொண்டையை கனைத்துக் கொண்டு எழுந்து நின்றான். எங்கே கோவிலுக்கா என்று அவளை தடுத்து பேசினான். ஆமாம், இன்று கிருத்திகை, போய் வருவது வழக்கம் என்றாள். முன்னை விட அவள் வார்த்தைகள் சற்று உஷ்ணமாகவே வெளிவந்தன. இதையெல்லாம் உங்களுக்கும் நம்பிக்கை உண்டா என்று கேலியாக கேட்டான் மூர்த்தி. எதில்? பவானி திகைத்து போய் கேட்டாள். கோவிலுக்கு போகிறதில். அங்கே அவர்கள் இதுதான் கடவுள் என்று சொல்லி காட்டும் உருவத்தை வணங்குவதில். பவானி கூடத்தில் இருந்த நடராஜின் உருவத்தை ஏறிட்டு பார்த்தாள். என்றும் எப்பொழுதும் இலவும் அந்த புன்னகையை கவனித்தாள். பிறகு அழுத்தமாக, உங்களுக்கு பெற்றோர் இருக்கிறார்களா என்று கேட்டாள். ஏன்? அப்பா போய் ரொம்ப காலமாகிவிட்டது. அம்மா சமீபத்தில் 4-5 வருஷங்களுக்கு முன்புதான் காலமாகிவிட்டாள் என்றான் மூர்த்தி. அப்படியா? அந்த அம்மாள் தான் உங்கள் தாயார் என்று எப்படி நிச்சயமாக சொல்வீர்கள்? மூர்த்தி முகம் வெளிரியது. என்ன, நீங்கள் என்ன சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறீர்கள் என்றான். பவானிக்கு கோபம் வந்தது. சம்பந்தத்துடன் தான் பேசுகிறேன். பிறந்த தினத்திலிருந்து பார்த்து வந்தாலும், தாயின் அணைப்பிலேயே வளர்ந்தாலும், எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் கர்ப்பத்தில் அவள் ரத்தத்தினாலும் வளர்ந்தாலும் அந்த நம்பிக்கை வேறொன்றுதல்லவா? அதை போலவே இறைவன் என்னும் மகாசக்தி தாயை போன்றுதான். அதைவிட மேலானது. பெற்ற தாய் மகவை மறக்கும் காலமும் உண்டு. ஆனால் நம்மை படைத்த ஆண்டவன் நம்மை மறந்தான் என்கிற பேச்சே கிடையாது. கோவில், கடவுள் பக்தி, அரிய பண்பாடு, சீலம், சத்தியம், நேர்மையாகவும் நம் உள்ளத்தில் தாயன்பை போல வளர்ந்து வேறொன்று இருக்கிறது. கண்டதை படுத்திவிட்டு கண்டவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டு குதர்க்கம் பண்ணாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டே பவானி கொள்ளை கதவை திறந்து கொண்டு வீதியில் இறங்கி கோவிலை நோக்கி நடந்தாள். வெறிச்சென்று கிடந்த அந்த வீட்டை பார்த்தான் மூர்த்தி. கூடத்தில் இருந்த நடராஜ பெருமான் அவனை பார்த்து சிரித்தார். திறந்து கிடந்த கொள்ளை பக்கமாக பார்வதி பாலுவுடன் உள்ளே வந்தாள். அவள் கையில் ஒரு பாத்திரத்தில் வெண்பொங்கலும் இன்னொரு கையில் மாங்காய் ஊறுகாய் ஜாடியும் இருந்தது. பவானி, பவானி, இன்று கிருத்திகை ஆயிற்றே, ராத்திரி நீ சாப்பிட மாட்டாய் என்று நினைவு வந்தது. இதை எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று சொல்லிக் கொண்டே உள்ளே வந்தாள் பார்வதி. அங்கே மூர்த்தி நிற்பதை பார்த்ததும், நீ எங்கடா இங்கு வந்தாய்? எங்காவது வெளியே போயிருக்கிறாயாக்கும் என்றல்லவா நினைத்தேன். பவானி எங்கே என்று கேட்டாள். மூர்த்திக்கு நடுக்கம் கண்டது. நீ எங்கேடா இங்கு வந்தாய் என்ற கேள்வி என்ன சாமானியமானதா? உனக்கு இங்கே என்ன வேலை என்கிற அர்த்தம் அதில் புதைந்து கிடந்தது. பார்வதி சமையலறைக்குள் சென்று தான் கொண்டு வந்ததை வைத்துவிட்டு திரும்பியதும் மூர்த்தி சமாளித்துக் கொண்டு, நான் பாலுவை தேடிக் கொண்டு வந்தேன் மாமி. நான் உள்ளே வரும்போது பவானி கொள்ளைப்பக்கமாகவே கோவிலுக்கு போவதை பார்த்தேன் என்றான். கோவிலுக்கு போனாளா? என்னை கூப்பிடாமல் போக மாட்டாளே என்று ஒரு கணம் தயங்கியபடி யோசித்தாள் பார்வதி. பிறகு என்னவோ நினைத்து கொண்டவளாக அவனை பார்த்து, சரி, நானும் இப்படியே கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு கோவிலுக்கு சென்றாள். மூர்த்தி சிந்தனை நிறைந்த மனதுடன் வீட்டை அடைந்தான். அவன் மனதிலேயே பல போராட்டங்கள் நடந்தன. கோவிலுக்கு சென்ற பவானி பார்வதி மாமியிடம் தன்னை பற்றி ஏதாவது சொல்லிவிடுவாளோ என்று அஞ்சினான். அதை தெரிந்து கொண்டு, மாமா, ஏண்டா அந்த வீட்டுக்குள் உனக்கு என்னடா வேலை? மறுபடியும் உன் புத்தியை காண்பிக்க ஆரம்பித்து விட்டாயே என்று ஏதாவது சொல்லிவிட்டால் என்ன பண்ணுவது என்று மனதுக்குள் வேதனைப்பட்டான். ஆனால் பெருந்தன்மையும் நிதான புத்தியும் உடைய பவானி கோவிலுக்கு சென்றவுடன் முதலில் விநாயக பெருமானுடைய சன்னதிக்கு சென்று அவனை தோத்திரம் செய்து வணங்கினாள். அன்று கிருத்திகை ஆதலால் மூலஸ்தானத்தில் அதிக கூட்டம். வீட்டிலேயே அரை மணிக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை அவள் அநேகமாக மறந்துவிட்டாள். அவள் உள்ள தெளிவுடன் முருகனின் சமூகத்தை அடைந்தவுடன், பவானி, என்னை கூப்பிடாமல் கோவிலுக்கு வந்துவிட்டாயே, உன்னை வீட்டில் போய் தேடிய பிறகுதான் நீ இங்கு வந்திருப்பது தெரிந்தது, மூர்த்தி சொன்னான் என்றாள் பார்வதி. ஒரு கணம் பவானிக்கு மூர்த்தியின் பேச்சுகள் நினைவுக்கு வந்தன. அறையிலேயே பச்சை பட்டு தரித்து நவராத்திரங்களால் ஆன ஆபரங்களை அணிந்து கையிலேயே தாங்கியிருக்கும் சக்தி வேலுடன் கந்தவேல் நிற்கும் கண்கொள்ளா காட்சை அவன் பார்க்காதனால்தான் கோவிலேயே என்ன இருக்கிறது என்று கேட்டான். கோவில் இல்லாத அழகு, இன்பம் வேறு எங்கே இருக்கிறது? பாவம், சிறு பிள்ளை கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்ததனால் இப்படி கண்டபடி பேசிக்கொண்டு அசட்டுத்தனமாக நடக்கிறார் பாவம் என்று மனதுக்குள் அனுதாபப்பட்டாள் பவானி. மூர்த்தியைப் போல தான் பாலுவை வளர்க்க கூடாது, கொஞ்சம் கண்டிப்பும் மிரட்டலும் அவசியம்தான் என்று நினைத்து கொண்டாள். சன்னதியில் தீபாராதனை நடந்தது. விபூதி பிரசாதம் பெற்றுக்கொண்டு பவானியும் பார்வதியும் வெளியே பிரகாரத்தை அடைந்தார்கள். யார் முதலிலே பேசுவது, எதை பற்றி பேசுவது என்று தோன்றாமல் இருவரும் மௌனமாகவே பிரதட்சணம் செய்தார்கள். மூர்த்தி உன் வீட்டுக்கு வந்தானா? அவன் ஒரு மாதிரி பையன் என்று சொல்லி பவானியை எச்சரிக்க வேண்டும் என்றெல்லாம் பார்வதிக்கு எண்ணங்கள் தோன்றின.
ஆனால் யாரை பற்றியும் அவதூறாக சட்டென்று பேசிவிடக் கூடாது என்று தன் மனதை அடக்கிக் கொண்டாள் அவள். மூர்த்தி வந்திருந்தான், வருவதை பற்றி தவறில்லை. ஆனால் உலகம் அதை தெரிந்து கொண்டு பேசுமா? எனக்கு கவலையாக இருக்கிறது என்று பார்வதியிடம் கூறிவிட வேண்டும் என்று பவானி பன்முறை முயன்று தண்ணியை அடக்கிக் கொண்டாள். சொந்த மருமகனை பற்றி மாமியிடமே அவதூறாக பேசிவிடலாமா என்று நினைத்து பவானி எதுவுமே பேசவில்லை. குற்றம் செய்தவனுடைய நெஞ்சிலேயே நிறைந்திருக்கும் பயமானது ஒருவித விசித்திரத்தன்மையுடையது. ஒவ்வொரு நிமிஷமும் அது அவனை நீ ஒரு குற்றவாளி என்று எச்சரித்துக் கொண்டே இருக்கும். நல்லதையோ கெடுதலையோ செய்யும்படி தூண்டுவது பானம்தான், எச்சரிப்பது மனம்தானே. பார்வதியும் கோவிலுக்கு போன பிறகு மூர்த்தி திறந்த கொள்ளை கதவை சாத்திக் கொண்டு தெருவில் இறங்கி கோவிலை நோக்கி நடந்தான். பிரகாரத்தை அவர்கள் சுற்றி வரும்போது திருடனைப் போல பெரிய கல்துணுக்கு பின்னால் மறைந்திருந்த பவானியும் பார்வதியும் கவனித்தான். எதிர்பார்த்தது என்ன? பார்வதியை பவானி கோவிலில் சந்தித்தால் தனியாக ஒரு இடம் தேடி பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து பார்வதியிடம் மூர்த்தியை பற்றி சொல்லி அழுவாள் என்று நினைத்திருந்தான். ஆனால் ஒன்றுமே நடவாதது போல் பவானி அமைதியாக ஒவ்வொரு சந்நிதியாக சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வருவது அவனுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. பவானியும் பார்வதியும் வீடு திரும்பும் போது இரவு 7:30 மணி இருக்கும். கல்யாணராமன் பவானியின் வீட்டு திணியில் உட்கார்ந்து பாலுவுக்கு பாடம் சொல்லி தந்து கொண்டிருந்தார். அவர்கள் வீட்டை அடைந்துவதற்கு முன்பே மூர்த்தி வேறொரு சந்தில் புகுந்து அங்கே வந்து பாலுவுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டான். பள்ளிக்கூடம் விடுமுறை ஆதலால் கல்யாணம் சில கதைகளை பாலுவுக்கு சொல்லிக் கொடுத்தார். காந்தி மகாத்மா சிறு பையனாக இருந்தபோது தான் மாமிசம் சாப்பிட்டால் உடம்பு வலுவாகி வெள்ளைக்காரர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டிவிடலாம் என்று நினைத்து ரகசியமாக தன் நண்பனுடன் மாமிசம் சாப்பிட்டார். ஆனால் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவர் இப்படி செய்வது அவருக்கே பிடிக்கவில்லை. எத்தனையோ இரவுகள் இதை பற்றி நினைத்துக் கொண்டு தூங்கவே மாட்டாராம் என்றார் கல்யாணம். அப்படியானால் கெட்ட காரியங்களையும் மனசுக்கு பிடிக்காதவைகளையும் செய்தால் தூக்கம் வராதா மாமா என்று கேட்டான் பாலு. ஆமாம் பாலு, திருடன் நிம்மதியாக தூங்க மாட்டான். அப்படி தூங்கினாலும் அவனை போலீசார் பிடித்து கொண்டு போவதாகவும் சிறையில் கல் உடைப்பதாகவுமே அவன் கனவு கொண்டிருப்பான். அவன் செய்கைகளை பொறுத்தே இருக்கிறது உள்ளத்துக்கு கிடைக்கும் ஆறுதல் என்றார் கல்யாணம். இந்த உபதேசங்களை கேட்கவே பிடிக்கவில்லை மூர்த்திக்கு. வயசான இந்த கிழங்களை இப்படித்தான் பெரிய சாமியார் மாதிரி வேதாந்தம் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் குழந்தைக்கு என்று நினைத்தான் மூர்த்தி. அப்பொழுது பவானி வீட்டை அடைந்தாள். இன்றைக்கு என்ன அம்மா, கோவிலில் ரொம்ப நாளை இருந்து விட்டாய், ஏதாவது உற்சவம் என்ன என்று கேட்டார் கல்யாணம். வீட்டில் இருப்பதை விட அங்கே இருந்தால் எவ்வளவோ ஆறுதலாக இருக்கிறது மாமா. உலகத்திலேயே எனக்கு சில கடமைகள் இருப்பதால் வீடு என்றும் வாசல் என்றும் இருந்து பார்த்து வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. இல்லாவிட்டால் இப்படியே எங்காவது புண்ணியஸ்தானங்களாக பார்த்து விட்டு வரலாம் என்றாள் பவானி. கல்யாணராமன் சிரித்தார். ஒவ்வொருவரும் இப்படி விரக்தி அடைந்து கிளம்பிவிட முடியுமா? அதை சரி என்றும் நான் சொல்ல மாட்டேன். உனக்கு வாழ்க்கை இன்னும் எவ்வளவோ இருக்கிறதே என்றார். எனக்கா வாழ்க்கை? எனக்கு என்ன மாமா தேவை? காலை மலர்ந்து பகலாவதற்குள் கருகிப்போன என் வாழ்க்கை இன்னும் என்னவோ பாக்கி இருக்கிற மாதிரி சொல்கிறீர்களே. அப்படியெல்லாம் மனசை அலட்டிக் கொள்ள கூடாதம்மா. பாலு படித்து பெரியவனாகி விட்டால் அப்புறம் உனக்கு வாழ்க்கை என்ன கஷ்டங்கள் இருக்க போகிறது என்றார் கல்யாணம். தன்னுடைய தாய் திடீரென்று கலகலவென்று பேசிக் கொண்டிருப்பது பாலுவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கதை கேட்டு அழுத்து விட்டது மாமா, வேறு ஏதாவது விளையாட்டு சொல்லிக் கொடுங்கள் என்று அவன் கல்யாணராமனை பார்த்து கேட்டவுடன் மூர்த்தி அவனை பார்த்து உனக்கு என்ன விளையாட்டு தெரியும் சொல், நானும் நீயும் விளையாடலாம் என்று கேட்டான். பாலுவுக்கு உற்சாகம் பொங்கி வந்தது. ஒரு வாரமாக சேஸ்திரி வீட்டில் கேரம் ஆடி பழகி இருக்கிறேன். அந்த ஆட்டம் நன்றாக இருக்கிறது, விளையாடலாமா என்றான். பார்வதியும் அடுப்பங்கரை வேலைகளை முடித்துக்கொண்டு தெருத்தண்ணியில் வந்து உட்கார்ந்தாள். பாலு சொல்லியதை கேட்டவுடன் அவள், ஆமா மூர்த்தி, கேரம் பலகை மச்சல் தூசு படிந்து கொண்டு கிடைக்கிறது, நாளைக்கு அதை எடுத்து பாலுவுக்கு கொடு என்று கூறினாள். பாலுவுக்கு அப்பொழுதே அந்த பலகை எடுத்து வைத்துக் கொண்டு விளையாட வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. அன்று இரவு முழுவதும் அவனுக்கு சரியாக தூக்கமே இல்லை. அடுத்த நாள் காலையில் படுக்கை விட்டு எழுந்தவுடன் பவானிக்கு பாலுவை அழைத்து போய் வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவிட்டு வர வேண்டும் என்கிற விஷயம் நினைவுக்கு வந்தது. ஆனால் பாலு படுக்கை விட்டு எழும்போது கேரம் பலகையை பற்றி நினைத்துக் கொண்டே எழுந்தான். அம்மாக்கு தெரியாமல் மூர்த்தி மாமாவை பார்த்து அந்த பலகையை வாங்கி வந்துவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். எழுந்திருந்து பல் தேய்த்து முடிப்பதற்குள் பவானி அவனை பல தடவைகள் எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடம் போக வேண்டும் என்று கேட்டுவிட்டாள். பாலு நிதானமாக பற்புடியை இடது கையில் வைத்துக் கொண்டு மதில் சுவர் ஓரமாக போய் அடுத்த வீட்டில் எட்டி பார்த்தான். மூர்த்தியும் பர்பாசியும் பிரஷுமையும் கையில் வைத்துக் கொண்டு என்னடா விஷயம் என்று கேட்டுக்கொண்டு பழமளிகை மரத்தடியில் வந்து நின்றான். பாலு பயத்துடன் உள்புறம் பார்த்துவிட்டு, மூர்த்தி மாமா, கேரம் பலகையை மச்சிலிருந்து எடுத்து தருகிறீர்களா என்று கேட்டான். ஓ, எடுத்து தரேன். என்னோடு யார் ஆடுவார்கள்? போ, பிரமாதம், நான் ஆடிட்டு போறேன், இதற்காக கவலைப்படுவாயா என்று கேயா கூறிவிட்டு சிரித்தான் மூர்த்தி. அதற்குள் சமையலில் இருந்து பவானி பாலுவை அழைத்தாள். இன்றைக்கு என்ன அழுது வடிகிறாய்? பள்ளிக்கூடம் போக வேண்டும் என்றால் உனக்கு அழுகைதான் போ என்று கூறியதை கேட்டது மூர்த்தி, ஏண்டா என்று பள்ளிக்கூடத்திற்கு போகிறாயா என்ன என்று விசாரித்தான். போக வேண்டும் மாமா, அம்மாவும் நானும் போய் வர வேண்டும், அதுக்காக தான் அம்மா ஒரே வழி அமர்க்கலப்படுத்துகிறாள். அதற்கு மேல் மூர்த்திக்கு அங்கே இருப்பு கொள்ளவில்லை. அவசரமாக பல் தேய்த்து விட்டு உள்ளே சென்று காப்பி அருந்தினான். முதல் வேலையாக பரனில் கிடந்த கேரம் பலகையை எடுத்து கீழே வைத்து விட்டு சமையலறைக்கு சென்று பார்வதியிடம், மாமி, இன்றைக்கு நான் டவுன் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கிறது,
சாப்பாட்டுக்கு வரமாட்டேன், எனக்காக காத்து கொண்டிருக்க வேண்டாம் என்றான். அதை கேட்ட பார்வதி, ஏண்டா திருச்சி வரைக்கும் கேம்ப் போக வேண்டியிருக்கு என்று நேற்று ராத்திரி சொன்னாயே என்று கேட்டாள். நாளைக்கு போகலாம் என்று இருக்கிறேன் மாமி என்று சுருக்கமாக கூறிவிட்டு அவன் குளித்து உடையணிந்து கொண்டு கிளம்பும் போது காலை 9 மணி ஆகிவிட்டது. பவானியும் பாலுவும் சாப்பிட்டு விட்டு கதவை பூட்டிக் கொண்டு கல்யாணராமன் வீட்டுக்குள் வந்தார்கள். அப்பொழுதுதான் ஸ்நானம் செய்துவிட்டு பூஜையில் ஈடுபட்டிருந்த கல்யாணம், என்னம்மா வெயில் ஏறிவிட்டது, காலையில் சீக்கிரமே கிளம்பி இருக்க வேண்டும் என்றார். பிறகு பள்ளிக்கூடத்தில் சீக்கிரமே வேலைகளை முடித்துக் கொண்டு வந்துவிடும்படியாக கூறினார். இருவரும் அவரிடம் விடைபெற்றுக் கொண்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தார்கள். பசுமலை பஸ் ஸ்டாண்ட் குளத்தங்கரையின் சமீபத்தில் இருந்தது. குளத்தை சுற்றி பெரிதும் சிறிதுமாக வளர்ந்திருந்த மரங்களின் நிழலில் கல் பெஞ்சுகள் போட்டிருந்தார்கள். சுமை தாங்கிகளும் இருந்தன. தாக சாந்திக்காக அங்கே 2-3 இளநீர் கடைகளும் ஒரு சோடா கடையும் இருந்தன. அதை தவிர கிழவி ஒருத்தி விற்கும் பணச்சாருக்கு அங்கே ஏகப்பட்ட கிராக்கி. பவானியும் பாலும் அங்கே வந்து சேர்ந்த போது மணி 11 ஆகிவிட்டது. 9:30 மணி பஸ் கிளம்பி டவுனுக்கு போய்விட்டது. அடுத்த பஸ் 11:15 வரும் என்று சோடா கடைக்காரர் அறிவித்தார். மரத்தடியில் கிடந்த பெஞ்சில் இருவரும் உட்கார்ந்தார்கள். மினுமினுவென்று பசிமாக இருக்கும் இளநீர் காய்களை சதக் சதக் என்று சீவி இளநீரை கண்ணாடி டம்ளரில் கவிழ்த்து நிரப்பி அவன் கொடுத்து கொண்டிருப்பதை பாலு கவனித்துக் கொண்டே உட்கார்ந்திருந்தான். இளநீர் காய்களில் இருக்கும் இள தேங்காய்களை தின்று இனிப்பான அந்த நீரை சாப்பிடும் அவர்களை அவன் மாறி மாறி கவனித்துக் கொண்டிருந்தான். தானும் அந்த மாதிரி சாப்பிட வேண்டும் என்று அவனுக்கு ஆசையாக இருந்தது. பவானியும் பாலு அந்த பக்கமே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். உனக்கு வேணுமாடா, சாப்பிடுகிறாயா என்று கேட்டாள். நீயும் சாப்பிடு அம்மா என்றான் அவன். நான் என்ன குழந்தையா, வழியில் பார்க்கிறது எல்லாம் வாங்கி சாப்பிட என்றாள் பவானி. இவர்களின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த கடைக்காரன் மடமடவென்று இழந்து இளநீர்களை சீவி கண்ணாடி டம்ளர் நிரப்பினான். சாப்பிடுங்கள் அம்மா, குழந்தை சொல்லுதில்ல என்று சொல்லிக் கொண்டே அவர்களிடம் கொடுத்தான். இருவரும் சாப்பிட்டனர். சிலரை கொடுப்பதற்காக பவானி தன் கைப்பையை திறந்த போது வேண்டாம், நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டு மூர்த்தி அவள் எதிரில் வந்து நின்றான். பவானியின் திகைப்பு அடங்குவதற்கு முன்பு மூர்த்தி மாமா கேரம் பலகை எடுத்தாச்சா என்று கேட்டுக்கொண்டே பாலு அவன் கைகளை பிடித்து கொண்டான். பஸ் வரும் சத்தம் கேட்டு அங்கிருந்த பிரயாணிகள் எல்லோரும் சுறுசுறுப்படைந்தனர். பாலுவின் கையை பிடித்து கொண்டு மூர்த்தி பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தான். திகைத்து உள்ளத்துடன் பவானி பேச முடியாமல் பஸ்ஸில் ஏறினாள். பள்ளிக்கூடத்துக்கு போகிறோமே என்று அவள் அன்று சற்று நாகரிகமாக உடுத்திக் கொண்டிருந்தாள். தினம் தலையை வாரி முடித்துக் கொள்கிறவள் இன்று பிச்சோடா போட்டுக் கொண்டிருந்தாள். கருப்பு கரை போட்ட வெள்ளை மீள்புடவை கட்டியிருந்தாள். சாதாரணமாக பார்க்கும் போது எடுப்பக தோற்றம் அளிக்கும் பவானிக்கு அவை விசேஷ அலங்காரங்களமாக அமைந்த மாதிரி இருந்தன. கட்டுக்குள் அடங்காமல் அவள் முன் மெட்ரில் கூந்தல் சுருள்கள் சுருண்டு விழுந்து கொண்டிருந்தன. அவைகளை அவள் எத்தனை முறைகள் கோதிவிட்டு கொண்டிருந்தாலும் மீண்டும் மெட்ரில் விழுந்து அவள் அழகை அதிகப்படுத்தின. பஸ் புறப்பட்டது. டிக்கெட் கொடுத்தவர்களின் மூர்த்தி ரூபாயை கொடுத்து 3 டிக்கெட்டுகள் வாங்கினான். பஸ்ஸில் கூட்டமாக இருந்தால் பவானி பாலு மூவரும் ஒரு பக்கத்தில் உட்கார வேண்டியிருந்தது. பாலுவுக்கு ஒரு பக்கத்தில் பவானி உட்கார்ந்தாள். இன்னொரு பக்கத்தில் மூர்த்தி உட்கார்ந்தான். பவானிக்கு வேளாம் சற்றும் எதிர்பாராத சம்பவங்கள். மூர்த்தி தடவி இருந்த மறிக்குழந்து சென்டின் மனம் கம் என்று நாசியை துளைத்தது. பவானி கழுத்து வழியெடுக்கிற மாதிரி ஜன்னல் பக்கமே பார்த்து கொண்டிருந்தாள். பாலு மட்டும் தொணதொணவென்று ஏதோ மூர்த்தியிடம் பேசிக் கொண்டிருந்தான். பஸ் அடுத்த கிராமத்தின் ஸ்டாண்டில் வந்து நின்றது. அங்கேயும் சிற்றுண்டி கடைகளும் இளநீர் கடைகளும் இருந்தன. அந்த இளநீர் கடைக்காரன் கொஞ்சம் வியாபார தந்திரம் தெரிந்தவன். நல்ல வேலுக்கு இளநீர் ஐஸை போட்டு கொடுத்தான். எல்லோரும் விரும்பி சாப்பிட்டார்கள். மூர்த்தி பாலுவுக்கு ஒரு டம்பல் வாங்கி கொடுத்து தானும் அருந்தினான். உங்க தங்கச்சிக்கும் வாங்கி தாங்க சார் என்றான் கடைக்காரன் மூர்த்தியிடம் பவானியை பார்த்து. நோ நோ, தங்கச்சியா என்று அசட்டு வழியை சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பிடுறீர்களா என்று கேட்டான் பவானியிடம். பவானி வேண்டாம் என்கிற பாவனையாக தலையசைத்தாள். வண்டியில் உட்கார்ந்திருந்த ஒரு ஸ்திரீ பவானியை கவனித்தாள். ஏனம்மா, அவர் உன் அண்ணன் தானே என்று கேட்டாள். பவானிக்கு என்ன பதில் கூறுவது என்றே தெரியவில்லை. ஆமாம் என்று சொல்லி வைப்பதில் என்ன தவறு என்று நினைத்தாள். ஆகவே அவள் ஆமாம் அம்மா, அவர் என் அண்ணன் தான் என்றாள் அவளிடம். அதுதானே பார்த்தேன், பின்ன ஏனம்மா நீ சாப்பிடலையே நீ என்று கேட்டாள் அந்த பெண். வரும்போதுதான் சாப்பிட்டு வந்தேன் என்று நறுக்கமாகவே பதிலளித்தாள் பவானி. வயது வந்து ஒரு வாலிபனும் பெண்ணும் பழகுவதை பழகம் எப்படியெல்லாம் வேவு பார்க்கிறது. அவன் உன் அண்ணனா மாமனா தம்பியா என்று கேட்டு சமாதானம் அடைகிறது. அண்ணன் தம்பி என்று சொல்லிவிட்டால் திருப்தியுடன் தலையாட்டி அந்த சகோதர அன்பை ஆமோதிக்கிறது. மாமன் அத்தை மகன் என்று சொல்லிவிட்டால் உன் புருஷன் எங்கே, ஓஹோ வேறு ஊரில் இருக்கிறாரோ, ஏதோ அலுவலாக இவர்களுடன் போகிறாயோ என்றெல்லாம் திருப்தியடைய பார்க்கிறது. யாரோ அந்நியனுடன் ஒரு பெண் பழகிறாள் என்றால் அதை பற்றி இல்லாததும் பொல்லாததும் புனைந்து பேசுவதே தயங்குவதில்லை. பஸ் கிளம்புவதற்கு அறிகுறியாக டிக்கெட் கொடுப்பவர் பஸ்ஸுக்குள் ஏறி சிலரை கேட்க ஆரம்பித்தார். வெளியே நின்றிருந்த மூர்த்தி உள்ளே வந்து உட்கார்ந்தான். பஸ் டவுனை அடையும் வரை அவன் எவ்வளவோ முயன்றும் பவானி அவனிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. டவுனில் முனிசிபல் ஹை ஸ்கூலில் பாலுவை சேர்க்க வேண்டிய விவரங்களை விசாரித்துக் கொண்டு பவானியும் பாலுவும் பசுமலை திரும்பும் போது மாலை 6 மணி ஆகிவிட்டது. அன்று பகல் டவுனில் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி சற்று தூரம் நடந்து சென்றதும் பவானி ஒரு மரத்தடியில் தயங்கி நின்றாள்.
பிறகு தைரியத்துடன் மூர்த்தியை பார்த்து, நீங்கள் எங்களுக்காக வருகிறீர்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது சொந்த வேலை இருக்கிறதா என்று கேட்டாள். மூர்த்தி உதட்டை பற்களால் அழுத்தி கடித்துக் கொண்டே பவானியை பார்த்து ஒரு மாதிரியாக சிரித்தான். கபடமும் வஞ்சமும் நிறைந்த அந்த சிரிப்பை பார்த்ததும் பவானி மனம் வெறுத்து தரையை பார்த்து கொண்டு நின்றாள். விதவை பவானி யாருக்காக வாழ்கிறாள்? பாலுவுக்காக. அந்த குழந்தை படித்து முன்னுக்கு வந்தால்தான் தனக்கு இன்பம் உண்டு என்று கருதுகிறவள். அவனுக்காகவே உற்றார் உறவினரை விட்டு ஒதுங்கி வாழ முயன்றவள். பின்னால் மூர்த்தி தொடர்ந்து வந்தால் அவள் வாழ்க்கை என்ன ஆவது? அருகில் நின்றிருந்த பாலுவின் கையை கெட்டியாக பற்றி கொண்டு பவானி குமுறு மனதுடன், நான் வருகிறேன், எனக்காக நீங்கள் இவ்வளவு சிரமப்பட வேண்டாம். எனக்கு துணை அவசியமாக இருந்திருந்தால் கல்யாண மாமாவை அழைத்து வந்திருப்பேனே. என் தகப்பனாருக்கு சமமாக இருக்கும் அவர் எனக்கு உதவி புரிவதையே பசுமலையில் உள்ளவர்கள் வம்பு பேசுகிறார்கள். அதனால்தான் நான் அவரையும் இன்று வரும்படி அழைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு 2 அடி முன்னால் நடந்தாள். மரத்தடியில் வாயில் சிகரெட்டை புதைத்தபடி நின்றிருந்த மூர்த்தி சிகரெட் துண்டை கீழே எறிந்து காலில் அழுத்தி தேய்த்தான். நெற்றியில் முத்து முத்தாக அரும்பியிருந்த வியர்வை துளிகளை கைக்குட்டியால் துடைத்து கொண்டே பவானியையும் பாலுவையும் செல்லும் திசையை பார்த்து கொண்டே நின்றான் அவன். அவனிடம் இதுவரையில் யாரும் இவ்வளவு அலட்சியமாக நடந்து கொண்டதில்லை. பம்பாயிலேயே பல வருஷங்கள் இருந்திருக்கிறான். பல குடும்பங்களுடன் பழகியிருக்கிறான். அங்கேயெல்லாம் பலதரப்பட்ட பெண்களுடன் அவனுக்கும் பழக்கம் உண்டு. ஊர்லேயே நல்ல சினிமாவாக வந்தால் அவன் தனக்கு தெரிந்த குடும்ப பெண்களை அழைத்து போக தவற மாட்டான். முதல் வகுப்பு டிக்கெட் வாங்கிற சினிமா பார்த்த பிறகு டாக்ஸியில் அவர்களை வீட்டுக்கு அழைத்து வருவான். சிரிப்பும் வேடிக்கையுமாக அவர்களுடன் பொழுது போக்குவது ஒரு நாகரிகம் என்று அவன் கருதினானே என்னவோ. மூர்த்திக்கு மங்களதாஸ் என்கிற குஜராத்தி வியாபாரியின் மகள் தமையைக்கு நினைவு வந்தாள். செக்கச்செவல் என்று செவ்வாழை தண்டு மாதிரி வாலிபமான கைகளும் உருண்டை முகமும் உடைய அவளோடு எத்தனை இடங்களுக்கு போயிருக்கிறான். மரினா கடற்கரையிலேயே அந்த நீண்ட பாலத்தில் அவனும் அவளும் எத்தனை கௌரமியர்கள் கைகோர்த்து உலாவி இருக்கிறார்கள். பெண்களை விளையாட்டு பொம்மைகளாகவும் அலங்கார பொருட்களாகவும் தன் உல்லாச வாழ்க்கைக்கு ஒரு கருவியாகவும் நினைத்து இருமாத்திருந்த மூர்த்தியின் மனம் பவானியின் உதாசீனத்தை நினைத்து பொறுமியது. ஏக்கத்துடன் பெருமூச்சு விட்டுவிட்டு மூர்த்தி மறுபடியும் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தான். அங்கிருந்து பஸ் ஒன்று புறப்பட்டு கொண்டிருந்தது. அடுத்த ஒரு வரையில் அவன் ஓர் அலுவலாக செல்ல வேண்டியிருந்ததால் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தான். பஸ் முனிசிபல் கட்டிடத்தின் மணிக்கூண்டை சுற்றி கொண்டு முனிசிபல் ஹைஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தது. பள்ளிக்கூடத்தின் தாழ்வாரத்தில் போட்டிருந்த பெஞ்சில் பவானியும் பாலும் உட்கார்ந்திருந்தனர். மூர்த்தி ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தான். அங்கே கூடியிருந்த பல பேரை விட்டு அவன் பார்வை பவானியின் மேல் சென்றது. அடக்கமே உருவமாக அமர்ந்திருந்த அவளது கவர்ச்சிகரமான தோற்றம் அவன் மனதில் பல எண்ணங்களை எழுப்பிவிட்டது. அந்த உருண்டை மூஞ்சி தமையந்தையும் பல்ல கண்களுடைய ரோகிணியும் இந்த பவானியின் முன்பு எம்மாத்திரம் என்று மூர்த்தி நினைத்தான். இவள் விதையானால் தான் என்ன? விதவைக்கு வாழ்வே இல்லையா? அவர்கள் மறுமணம் செய்து கொண்டு வாழத்தான் சட்டமும் சமூகமும் இடம் கொடுக்கிறதே. ஆனால் பவானியின் உள்ளத்திலே என்ன இருக்கிறது? மென்மையான உடலையும் கவர்ச்சிகரமான தோற்றத்தையும் உடைய அவள் உள்ளம் கற்பாறை விட கடினமாய்ந்தது. அங்கே கருணைக்கும் அன்புக்கும் தான் இடம் உண்டு. ஆனால் சுய கௌரவத்துக்கு இழுக்கோ அவமானமோ ஏற்பட அந்த மனம் இடம் கொடுக்காது என்பதை மூர்த்தி அறியவில்லை. சற்றும் எதிர்பாராத விதமாக பவானி பள்ளி நடத்திக்கு வெளியே நின்றிருந்த பஸ்ஸை பார்த்தாள். தற்செயலாக அவள் பார்வை மூர்த்தியின் மேல் சென்றது. சோகமும் கருணையும் ததுமும் அவள் கண்கள் ஒரு வினாடி நெருப்பு துண்டுகளாக ஜுவலித்தன. அலட்சியமும் வெறுப்பும் நிறைந்த பார்வை ஒன்றை அவன் மீது வீசிவிட்டு பவானி முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். மூர்த்தி புன்னுருவல் பூத்தான். அவளுடைய அலட்சியத்தையும் வெறுப்பையும் பார்த்து தனக்குள் நகைத்து கொண்டான். கண்டக்டர் விசில் கொடுக்கவும் பஸ் இடத்தை விட்டு நகர்ந்தது. கேரம் பலகை வெளியே எடுத்து வைத்துவிட்டு மூர்த்தி வெளியூர் போனது பாலுவுக்கு பிடிக்கவில்லை. இன்னும் 10 நாட்களில் பள்ளிக்கூடம் திறந்து விடுவார்கள். பிறகு பள்ளிக்கூடம் போகவும் பாடங்களை படிக்கவுமே பொழுது சரியாகிவிடும். மூர்த்தியுடன் விளையாடலாம் என்று நினைத்திருந்தான் பாலு. அவனும் ஊரில் இல்லாமல் போகவே அவனுக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. உள்ளே பவானி ரவா தோசை வார்த்து கொண்டிருந்தாள். கமகமவென்று வாசனை வீசியது. மாலை சுமார் 3 மணி இருக்கலாம். பாலு கால்களை சம்மணம் கட்டிக்கொண்டு வெறிச்சோடி கிடந்த தெருவை பார்த்து கொண்டிருந்தான். கல்யாணமும் பார்வதியும் யாரோ உறவினர் வீட்டு கல்யாணத்திற்காக போயிருந்தனர். அவர்கள் போய் 4 தினங்கள் ஆயின. கதவை பூட்டி சாவியை மூர்த்தி வந்தால் கொடுத்து விடும்படி பார்வதி பவானியிடம் கொடுத்து விட்டு போயிருந்தாள். அவன் என்றைக்கு வருகிறானோ என்று கூறிவிட்டு, நான் வந்த பிறகு பாலுவை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம் அம்மா, ஜாக்கிரதையாக இரு என்று கூறிவிட்டு கல்யாணம் புறப்பட்டார். சேச்ச, இது என்ன ஊர்? பகல் நேரங்களிலேயே பாழடைந்து கிடக்கிறது என்று மனதுக்குள் அழுத்து கொண்டான் பாலு. அடுப்பங்களில் அடுப்பு அணைக்கப்படும் சத்தம் கேட்டது. தட்டில் தோசையில் எடுத்துக்கொண்டு பவானி பாலுவை தேடிக்கொண்டு கூடத்துக்கு வந்தாள். பின்னர் தெருப்பக்கம் சென்று பார்த்தாள். திண்ணையில் உட்கார்ந்திருக்கும் பாலுவை பார்த்து, பாலு எழுந்து உள்ளே வா, தோசை சாப்பிடு என்று அழைத்தாள். கூடத்தில் தோசை தட்டின் எதிரில் வந்து உட்கார்ந்து கொண்டான் பாலு. பவானி கடைத்தெடுத்த வெண்ணையை உருட்டி எடுத்து வந்து அவன் தட்டில் போட்டாள். அவன் தோசைகளை விரும்பி சாப்பிட்ட தாகம் பவானிக்கு தோன்றவில்லை. என்னடா உனக்கு, உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன என்று கேட்டுக்கொண்டே பவானி அவன் நெற்றிலையும் மார்பிலையும் கைவைத்து பார்த்தாள். தாயின் முகத்தில் வேதனை வருவதை கவனித்த பாலு கண்களில் நீர் ததும்ப, எனக்கு இந்த ஊரில் பொழுது போகவில்லை அம்மா, நாள் பூராவும் இப்படி கொட்டு கொட்டென்று எப்படி உட்கார்ந்திருக்க முடியும் என்று கேட்டான்.
பவானிக்கு வருத்தமாக இருந்தது. பாலுவின் அப்பா இருந்தால் அவனை அழைத்து கொண்டு 4 இடங்களுக்கு போய் வருவார். அத்தை என்றும் சித்தப்பா என்றும் பெரியப்பா என்றும் சீராட்ட பலர் வருவார்கள். விடுமுறைக்காக அவர்கள் வீட்டுக்கு போய் வருவான். தகப்பனைச் சேர்ந்த குடும்பத்தினரிடம் தொடர்பு அருந்து போன மாதிரிதான். வாசு இறந்தபோது வந்து போனவர்கள் பிறகு பாலுவை பற்றி விசாரிக்கவே இல்லை. எதிரிலேயே உட்கார்ந்திருக்கும் மகனின் முகவாயை ஆதத்துடன் தடவி கொடுத்தாள் பவானி. அவன் கன்னங்கள் 2ஐயும் கையால் வருடிக்கொண்டு, ஏண்டா லீவுக்கு உன் மாமா வீட்டுக்கு போய்விட்டு வாயேன். அங்கே சுமதி கூட இருக்கிறாள், உன்னுடன் விளையாட என்று சொன்னேனே, நீதான் நானும் வரவேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாய் என்றாள். பாலு பதிலளிப்பதற்கு முன் கொள்ளை பக்கம் ஏதோ சத்தம் கேட்டது. கல்யாணராமன் வீட்டில் மாடு கறப்பதற்காக ஆள் வந்திருக்கிறாள் என்பது தெரிந்ததும் பவானி கூடத்தை விட்டு எழுந்து கொள்ளை பக்கம் சென்றாள். அதே சமயம் வாசல் கதவை திறந்து கொண்டு மூர்த்தி உள்ளே வந்தான். சோர்ந்து கிடந்த பாலுவின் உள்ளம் துள்ளி எழுந்தது. மூர்த்தி மாமா வந்து விட்டீர்களா? எனக்கு நீங்கள் இல்லாமல் பொழுதே போகவில்லை. இந்தாங்கள் சாவி. மாமாவும் மாமியும் கல்யாணத்துக்கு போய் இருக்கிறார்கள், நாளைக்கு வருவார்கள் என்று புரிந்து தள்ளிக்கொண்டே கூடத்தில் ஆணியில் மாட்டியிருந்த சாவியை எடுத்து அவனிடம் கொடுத்தான். கையில் பால் செம்புடன் உள்ளே வந்த பவானி ஒரு கணம் அவனை பார்த்து தயங்கி நின்றாள். போய் குளித்து விட்டு வாருங்கள் மாமா, தோசை தின்னலாம் என்றான் பாலு. குழந்தை பருவத்தை போலும் குழந்தை உள்ளங்களைப் போலும் கள்ளமற்றவை வேறு எதுவுமே இருக்க முடியாது. தாயின் மனதிலே கொத்தளிக்கும் எண்ணங்களையோ மூர்த்தியின் மனதில் இருக்கும் நச்சு கலந்த அன்பை பற்றியோ பாலு அறிய மாட்டான். மூர்த்தி சாவியை சுற்றி கொண்டு கல்யாணத்தின் வீட்டை அடைந்தான். கதவை திறந்து நேராக கிணற்றடியில் சென்று ஸ்நானம் செய்துவிட்டு வாசனை தைலம் தடவி தலைவாரி ஊரிலிருந்து வரும்போது வாங்கி வந்த பழங்களை எடுத்துக்கொண்டு பவானி வீட்டுக்கு வந்தான். குடத்து பெஞ்சில் தட்டில் தோசைகளும் சுட சுட காப்பியும் வைக்கப்பட்டிருந்தன. பழங்களை பாலுவிடம் கொடுத்துவிட்டு மூர்த்தி சிற்றுண்டி அருந்தினான். பவானி சமையலை விட்டு வெளியே வந்தாள். வெறுமனே சாத்தியிருந்த தெருக்கதவை நன்றாக திறந்தவாறு சேஷாஸ்திரி உள்ளே வந்தார். பெஞ்சிலேயே உட்கார்ந்து பல்லை இழுக்கும் மூர்த்தியையும் கையில் தோசையும் 2 பார்க்கும் பவானியும் பார்த்தார். ஊஞ்சலில் இருந்த பழங்களை பார்த்தார். என்று தொண்டையை கனைத்து கொண்டார். பவானிக்கு தைரியம் ஏற்பட்டது. வாருங்கள், எங்கே இவ்வளவு தூரம் என்று கேட்டுக்கொண்டே மூர்த்தியின் தட்டில் தோசையை வைத்துவிட்டு அவரை உட்காரும்படி கூறினாள். ஒன்றுமில்லை, உன் பிள்ளையை 10 நாட்களாக அந்த பக்கம் காணும். உடம்பு ஏதாவது சரியில்லையோ என்று பார்த்து போக வந்தேன். ஹைஸ்கூலில் தானே சேர்க்கப் போகிறாள் என்று கேட்டார் சேஷாஸ்திரி. உடம்பு ஒன்றுமில்லையே, நான் தான் வெயிலில் அலைய வேண்டாம் என்று சொன்னேன். ஹைஸ்கூலில் தான் சேர்க்க வேண்டும் என்றாள் பவானி. சேஷாஸ்திரி மூர்த்தியை கவனித்தார். ஏண்டா, நீ கல்யாணத்தின் மருமகன் தானே, உனக்கு கல்யாணம் ஆயிற்றோ என்று விசாரித்தார். இல்லை சார் என்றான் மூர்த்தி. என்னடா இல்ல, என் பெரிய பிள்ளை ராமோன் ஈடுடா நீ. அவனுக்கு 4 குழந்தைகள் இருக்கிறார்கள். நீ பிரம்மச்சாரியா ஊரை சுற்றி கொண்டு? வரட்டும் அந்த கல்யாணம். உன் மருமக என்னடா பச்சை குழந்தைய என்று கேட்கிறேன். கேளுங்கள் சார் என்றான் மூர்த்தி கைக்குட்டையினால் வாயை துடைத்து கொண்டு. கேட்கிறேன்டா, கேட்கிறதோடு விடமாட்டேன். என் பேத்தி ஒருத்தி இருக்கிறாள், 10வது படித்திருக்கிறாள், வீட்டு வேலைகளும் செய்ய தெரியும். அவளை உனக்கு முடிச்சு போட்டு விட்டுத்தான் மறுவேளை. ஆமா என்றார் அவர். பிறகு ஜாதகம் கீதம் இருக்கிறதா, இல்லை கிழிந்திருந்து விட்டாயா என்று கேட்டார். மூர்த்தி ஊஞ்சல் பலகையிலேயே இருந்து ஆப்பிள் ஒன்றை எடுத்து சாவி கொத்தில் இருந்த பேனா கத்தியால் சீவி துண்டுகளாக நறுக்கி கொண்டிருந்தான். சிறிது நேரம் பதில் கூறாமல் இருந்ததால் எதிரே இருப்பவர் தானாகவே எழுந்து போய்விடுவார் என்று எதிர்பார்த்துதான் அவன் மௌனமாக இருந்தான். சேஷாஸ்திரி இவனுடைய அலட்சியத்தை மதிப்பவராக இல்லை. என்னடா பதில் பேச மாட்டேன் என்கிறாய்? பம்பாய், கல்கத்தா எல்லாம் போயிருந்தாயே, அங்கே யாரையாவது ரிஜிஸ்டர் கல்யாணம் செய்து கொண்டு விட்டாயா என்ன? மூர்த்தி தலையிலிருந்து அவரை பார்த்தான். அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன் சார். சீர்திருத்தம் என்று வாயால் பேசிவிட்டால் போதுமா? செய்கையாலும் காட்டித்தானே ஆக வேண்டும். ஓ அப்படியா, நீ பெரிய சீர்திருத்தவாதியோ? சீர்திருத்தம் பண்ணுவதிலும் நேர்மையும் உண்மையும் இருக்க வேண்டும் அப்பா. அதிலே சுயநலம் கலந்து விட்டால் அப்புறம் உருப்பட்டார் போலதான் என்றார் அவர் சற்று காரமாகவே. மூர்த்தியின் முகம் கோபத்தால் சிவந்தது. சார், எதையோ பேச வந்து சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறீர்கள். நீங்கள் இங்கே வந்ததே வேறு விஷயம். அனாவசியமாக என்ன வம்பு கிழிக்காதீர்கள். சேஷாஸ்திரி துள்ளி எழுந்தார். என்னடா பிரமாதமாக அவசியத்தையும் அனாவசியத்தையும் கண்டுவிட்டாய்? உன்னை பற்றி எனக்கு தெரியுமடா. மேட்டுத் தெருவில் இருந்தாலே பாலம்பாள், அவள் பெண்ணிடம் நீ எப்படி நடந்து கொண்டாய், அந்த பெண்ணின் கல்யாணத்தின் போது என்னவெல்லாம் கடிதமாக எழுதினாய் என்றெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்து பிறந்த பையன் நீ சீர்திருத்தத்தை பற்றி பேச வந்து விட்டான். பவானி அப்படி நின்றவள் தான். மேட்டுத்தெரு பாலம் அவளின் பெண்ணிடம் மூர்த்தி நடந்து கொண்ட விதம் என்ன என்கிற விவரம் பூராவும் பவானி அறிந்து கொள்ள ஆசைப்படவில்லை. மாங்காயை ஒரு ஓரத்தில் கடித்தவுடன் புளிப்போ இனிப்போ உடனே தெரிந்து போகிறது. இவன் இவ்வளவுதானா என்று அவள் தீர்மானித்து மூர்த்தியை பற்றி எடை போட்டுத்தான் வைத்திருந்தாள். அந்த தீர்மானம் ஏகமனதாக அவள் இதயத்திலே நிறைவேறிற்று. பாலு வந்து இடையில் கல்யாணமும் பார்வதியும் வந்துவிட்ட செய்தியை சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த கிழவர் சேஷாஸ்திரியும் இளன் மூர்த்தியும் கை கலந்திருப்பார்கள். மூர்த்தி அவசரமாக எழுந்து வெளியே போனான். அம்மா பவானி என்றார் சேஷாஸ்திரி. நீ இப்படி இந்த அரியா பிள்ளை வைத்துக் கொண்டு தனியாக வாழ்வேன் என்று பிடிவாதம் பிடிப்பது சரியில்லை. நாகராஜனிடம் போய் இழப்பதுதான் சிறந்தது என்று கூறிவிட்டு வெளியே போய்விட்டார் அவர். சேஷாஸ்திரி ஏன் திடீரென்று வந்தார்? பாலுவை பற்றி விசாரித்து போக வந்தாரா?
மூர்த்தி தன் வீட்டில் நுழைந்ததை பார்த்துவிட்டு தான் தன்னை எச்சரிக்க வந்திருக்கிறார் என்பது பவானிக்கு புரிந்துவிட்டது. சிலையைப் போல அவள் கூடத்தில் மாட்டியிருந்த நடராஜ பெருமானின் படத்தின் முன்பு சென்று உட்கார்ந்து விட்டாள். அடுத்த நாள் பொழுது விடிந்தது. வழக்கம் போல் அப்பொழுது நகர்ந்து அதற்கு அடுத்த நாளும் உதயமாகியது. பார்வதி மட்டும் கல்யாண வீட்டில் இருந்து கொண்டு வந்த பலகாரங்களை எடுத்து வந்து பாலுவுக்கு கொடுத்தாள். கல்யாணம் நடந்த விமரிசைகளை பற்றி பவானியிடம் கூறினாள். எல்லாவற்றையும் கூறிவிட்டு கல்யாணம் பண்ணி கொண்ட பெண்ணும் பிள்ளையும் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டார்கள். அவர்களின் காதலின் உறுதியது. ஆழத்தை பண்பை கண்டு இரு தரப்பினரும் உடன்பட்டு கல்யாணம் நடந்ததாம் என்று முடித்தாள் பார்வதி. நேற்றுக்கு முந்திய நாள் சேஷாஸ்திரி மூர்த்தியும் வாதித்து சண்டையிட்ட சீர்திருத்தத்தை பற்றி பவானி நினைத்து பார்த்தாள். சீர்திருத்தம் என்கிற பெயரிலே எந்த பெண்ணை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்களுடன் ஒருவரை பற்றி ஒருவருக்கு தெரியாமல் அழைத்து கொண்டு ஊரில் கண்ட இடங்களில் திரிந்து வரும் ஜோடிகள் செய்வது சீர்திருத்தமா என்று பவானி உள்ளம் குமுறினாள். பவானி ஏன் என்னவோ போல இருக்கிறாய் என்று பார்வதி அவளை அன்புடன் விசாரித்தாள். பவானி மூர்த்தியை பற்றி மறுபடியும் பேச விரும்பவில்லை. ஆகவே அவள் வெகு சாமர்த்தியமாக எனக்கு 3 நாட்களவே உடம்பு சரியில்லை என்று கூறினாள். அப்படியா, அதுதானே பார்த்தேன். உடம்பு சரியில்லை என்று என்னிடம் சொல்ல மாட்டாயோ? நீ என்றும் அலைந்து வேலை செய்ய வேண்டும். ராத்திரி நீ ஒன்றும் சமைக்க வேண்டாம். பாலும் நீயும் நம் வீட்டிலே சாப்பிட்டு விடலாம் என்று அன்புடன் கூறினாள் பார்வதி. தெருவில் அவர் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்த கல்யாணம் பவானியை இறைந்து கூப்பிட்டார். இருவரும் எழுந்து வாசலுக்கு வந்தனர். கல்யாணத்தின் கையில் இருந்த தந்தி காகிதத்தையும் கவர் ஒன்றையும் பார்த்து திடுக்கிட்டார் இருவரும். பவானி, இந்தா, உன் தமையன் தந்தி அடித்து கடிதமும் போட்டிருக்கிறான். உன் மண்ணிக்கு உடம்பு சரியில்லையாம். உடனே உன்னை சென்னைக்கு புறப்பட சொல்லியிருக்கிறது. மற்ற விவரங்கள் கடிதத்தில் இருக்கும், படித்து பாரம்மா என்று அவளிடம் கடிதத்தையும் தந்தியும் கொடுத்தார். பவானி கைகள் நடுங்க கடிதத்தை பிடித்து படிக்க ஆரம்பித்தாள். அதில் கோமதிக்கு கற்சிதைவு ஏற்பட்டு ரொம்பவும் அபாயகரமான நிலையில் ஆஸ்பத்திரியில் கிடப்பதாகவும் வீட்டையும் குழந்தை சுமதையும் கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்றும் பவானி உடனே புறப்பட்டு வர சொல்லியும் எழுதியிருந்தான் நாகராஜன். பவானியின் உள்ளத்தில் இருந்த பழைய சோர்வெல்லாம் எங்கேயோ போய்விட்டது. புதிய கவலை பரபரப்பு அவன் உள்ளத்தில் குடிகொண்டது. என்ன மாமா செய்வது என்று கேட்டாள் கல்யாணத்தை பார்த்து. என்னம்மா இப்படி கேட்கிறாய்? உன் உடன் பிறந்தவன் உன் உதவியை நாடி எழுதியிருக்கிறான். நீ போய்தானே ஆக வேண்டும். பாலுவுக்கு பள்ளிக்கூடம் திறக்க இன்னும் 6 தினங்கள் தானே இருக்கின்றன. அதை பற்றி பிறகு யோசித்துக் கொள்ளலாம். நீ நாளைக்கு புறப்பட்டு விடு என்றார் கண்டிப்பாக. வெளியே போயிருந்த பாலு வீட்டுக்கு வந்ததும் பவானி விஷயத்தை சொன்னாள். பாவம் சுமதி என்றான் அவன். பவானியும் ஆசையுடன் அவன் தலையை கோதிவிட்டு, பாலு, நீ எங்கேயும் வெளியே போய்விடாதேடா. சாமான்களை எல்லாம் கட்டி ஒரு அறையில் போட்டுவிட வேண்டும். வருவதற்கு 4 ஆனாலும் ஆகலாம். கூடமாட எனக்கு ஒத்தாசை பண்ணுகிறாயா என்று கேட்டாள். தாயும் மகனுமாக வீட்டை ஒழித்து துப்புரவு செய்தார்கள். பாத்திரம் பண்டங்களை பெட்டியில் போட்டு பூட்டி ஒரு சிறு அறையில் வைத்தார்கள். கூடத்திலே இருந்த படங்களை எல்லாம் கழற்றி துடைத்து வைத்தான் பாலு. பவானி கூடத்து பக்கம் வந்தவள் சுவரை அண்ணாந்து பார்த்தாள். பார்த்தவள் திடுக்கிட்டு, எங்கேடா நடராஜன் படம் என்று கேட்டாள். சுருட்டி வைத்திருந்த சாக்கு பையில் இருந்த படத்தை எடுத்து கொடுத்தான் பாலு. பவானி அதை வாங்கி மார்புடன் அணைத்து கொண்டாள். இதை மட்டும் நாம் எடுத்து போகலாம் பாலு என்று கூறிவிட்டு படத்தை பத்திரமாக தன் பெட்டில் வைத்து பூட்டினாள். இதற்குள் மாலையும் நெருங்கி வந்தது. பவானியும் பாலுவும் ஊருக்கு போவதால் அன்று மறுநாளும் தங்கள் வீட்டிலேயே சாப்பாடு என்று பார்வதி சொல்லிவிட்டார். சாமான்களை கட்டி வைத்த பிறகு பவானிக்கும் பொழுது போகவில்லை. தெருவிலேயே நின்று தூரத்தில் தெரியும் பசுமதி கோவிலை பார்த்து கொண்டிருந்தாள். மாலை கதிரவன் ஒளியில் குளித்துக் கொண்டிருந்தது கோபுரம். நாளை இந்நேரம் சென்னையில் இருப்பேன் என்கிற எண்ணம் அவள் மனதை வேதனையில் ஆழ்த்தியது. 5-6 வருஷங்களுக்கு மேலாக பழகி போயிருந்த அவ்வூரை விட்டு செல்ல அவளுக்கு வருத்தமாக இருந்தது. முன்பு ஒரு தரம் அவள் சென்னை போயிருந்த போது எழும்பூரில் ரயிலை விட்டு இறங்கியதும் ஒரு பரிதாபமான காட்சியை கண்டாள். பரிதாபம் மட்டுமல்ல, வெட்கப்படவும் அருவருப்பு அடையும் வேண்டிய காட்சி அது. கர்ப்பஸ்திரீ ஒருத்தி தனக்கு பிரசவ வேதனை கண்டிப்பிறதாக முக்கி முனகி கொண்டிருந்தாள். அவளோடு இன்னும் 2 குழந்தைகளும் இருந்தார்கள். அவள் உண்மையான கர்ப்பஸ்திரீதான். வயிற்றில் துணிகளை சுற்றி கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவளை பாசாங்குக்காரி என்று ஏசி பலர் உதாசீனம் செய்தனர். கேலியாக பேசினர். சிலர் இறக்கப்பட்டு பொருள் உதவியும் புரிந்தார்கள். அப்பொழுது அவளையும் அவள் கணவன் வாசுவையும் அழைத்து போக நாகராஜன் ரயிலடிக்கு வந்திருந்தான். அண்ணா, அவளை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது என்று தயங்கினாள் பவானி. நீ ஒரு பைத்தியம் என்றான் நாகராஜன். இந்த நகரத்திலேயே இம்மாதிரி காட்சிகள் சர்வ சகஜமானவை. உனக்கு புதிதாக இருப்பதால் நீ இதையெல்லாம் பார்த்து பரிதாபப்படுகிறாய். எங்களுக்கு கவனிக்கவே பொழுதில்லை என்று கூறி நகைத்தான் நாகராஜன். அண்ணா, சமுதாயத்தின் வளர்ச்சியிலேதான் தேசத்தின் பெருமை அடங்கியிருக்கிறது. அழகு மிகுந்த இந்த சென்னையிலேயே அவதூறும் பல காட்சிகளை பார்க்க வேண்டியிருக்கிறதே. சமூகம் வளர்ந்து வருகிறதா? செடிகளின் வேரிலேயே புழு வைத்தால் செடி வதங்க சில காலமாகுமே. அப்படி சமூகத்தின் வேரிலேயே வேர்ச்செல் தோன்றி அரித்து வருவதற்கு இவை யாவும் அத்தாச்சோ என்னவோ என்றாள் பவானி. டாக்ஸில் உட்கார்ந்து அந்த கர்ப்பஸ்திரியை பார்த்து கொண்டே. நாகராஜன் பதில் ஒன்றும் கூறவில்லை. பவானி கணவனை கேட்டு 8 காசை வாங்கி கொடுத்தாள் அந்த பெண்ணிடம். அவள் உள்ளம் சோர்ந்து விட்டது. எந்த விதத்தாலாவது இம்மாதிரி அபலை பெண்களுக்கு உதவி புரிய மாட்டோமோ என்று ஏங்கினாள்.
அப்புறம் அவள் சென்னை பக்கமே போகவில்லை. இப்பொழுது அந்த நகரத்திலேயே பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கலாம். பஞ்சமும் பிணியும் கொஞ்சமாவது குமைந்திருக்கும். பெண்கள் இன்பமாக வாழ்வார்கள் என்றெல்லாம் நினைத்தாள். தெருவிலேயே விலைக்கேற்றி விட்டார்கள். கோவிலிருந்து மணியின் நாதம் கேட்டது. பவானி, கால் கடுக்க அரை மணியாய் நிற்கிறாயே. நாளைக்கு தான் நீ ஊருக்கு போகிறாய். திரும்பி வர இன்னும் எத்தனை மாசங்கள் ஆகுமோ? உள்ளே வந்து உட்காரேன் என்று பார்வதி அவளை அழைத்தாள். பசுமலை ரயில் நிலையத்துக்கு பாசஞ்சர் வண்டி காலை 10:30 மணிக்கு வருவது வழக்கம். சாதாரணமாகவே 10:30 மணி வண்டி 12 மணிக்கு தான் வரும். 10:30 மணி வண்டியை பிடிக்க ரயிலடிக்கு 11:30 மணிக்கு போய் சேர்ந்தால் போதும் என்று ஊரில் பேசிக் கொண்டார்கள். பார்வதி பவானி பாலுவிற்காக சிறந்த விருந்து ஒன்று தயாரித்தாள். பரிந்து பரிந்து உபசரித்தாள். பவானியின் மனநிலை விருந்துண்ணும் நிலையில் இல்லை. கோமதியின் உடல்நிலை எப்படி இருக்கிறதோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவ்வளவு பெரிய நகரத்தில் வைத்தியர்களுக்கும் அவர்கள் திறமைக்கும் பஞ்சமா என்ன? நிதானமாக சாப்பிடு என்று உபசரித்தாள் பார்வதி. பாலு ஊரில் ஒரு பையன் பாக்கியில்லாமல் தான் சென்னைக்கு போவதை பற்றி சொல்லிக் கொண்டான். ஒருவேளை அங்கேயே சேர்ந்து படிக்க ஆரம்பித்து விடுவேன். மாமாவுக்கு கார் இருக்கிறது. எங்கள் சுமதி ரிக்ஷாவில் பள்ளிக்கூடம் போவாள் என்றெல்லாம் அவர்களிடம் பெருமைப்பட்டு கொண்டான். ஒவ்வொருவரும் அவனுக்கு தம் தம் நினைவாக ஒரு பொருளை பரிசாக கொடுத்தனர். கோழிகளும் பம்பரங்களும் கதை புத்தகங்களும் ஏகப்பட்டவை பாலுவுக்கு கிடைத்தன. பவானி ஊருக்கு கிளம்பும் விஷயம் சேஷாஸ்திரிக்கு எட்டியது. அந்த கிழவர் 2 சீப்பு வாழைப்பழங்களுடன் பாலுவை பார்க்க வந்தார். ஏனம்மா, 4 தினங்களுக்கு முன்பு உன்னிடம் சொன்ன வார்த்தை இவ்வளவு சீக்கிரம் பழித்து விட்டது பார். நல்ல பெண்ணி, அடக்கத்துக்கும் பண்புக்கும் உதாரணமாக இருந்தாய். ஊருக்கு போகிறாயே என்றுதான் இருக்கிறது. பையனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். சௌக்கியமாக போய் வா என்று விடை கொடுத்தார். தெருவில் மாட்டு வண்டி வந்து நின்றது. பவானி கல்யாணராமனையும் பார்வதியும் வணங்கினாள். கல்யாணம் உணர்ச்சி பெருக்கால் கண்களை சிறிது நேரம் மூடிபடியே இருந்தார். உனக்கு எந்த விதமான ஆசையை நான் வழங்குவது அம்மா? இந்த ஊருக்கு வரும்போது மஞ்சள் குங்குமத்துடன் வந்தாய். நோயாளி கணவனுக்காக உயிருக்கு மன்றாடினாய். மலர வேண்டிய உன் வாழ்வு கருகிவிட்டதே என்று நான் மனதுக்குள் மாய்ந்து போனேன். இருண்டு போன உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஊட்ட உன் மகன் பாலு இருக்கிறான். அவனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். நீ எப்பொழுது இந்த ஊரை நாடி வந்தாலும் என் வீட்டிற்கு வரலாம் என்றார் அவர். பவானி பேச முடியாமல் திணறினாள். பார்வதியை நீர் பெருகும் விழிகளால் பார்த்தாள். மாமி என்று அழைக்கிறவள் அம்மா என்று கூப்பிட்டாள். அவளை அப்படியே அணைத்து கொண்டு குலுங்கு குலுங்கு அழுதாள். பவானி, பைத்தியம் பைத்தியம், ஏன் இப்படி அழுகிறாய் என்று பார்வதி அவளை தேற்றினாள். இந்த மாதிரி மாசில்லாத அன்பை நான் சென்னையில் எங்கே பார்க்க போகிறேன்? பவானி அழுது கொண்டே பார்வதி விதம் கேட்டாள். நீ பைத்தியம்தான் போ. உன் மனசிலேயே அன்பு நிறைந்திருக்கும் போது பிறர்த்தியார் உள்ளத்திலும் அன்புதான் நிறைந்திருக்கும். உன்னை வெறுப்பவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்றாள் பார்வதி. பிறகு இருவரும் அழுகையும் பேச்சையும் நிறுத்திவிட்டு மூட்டை முடிச்சுகளை வண்டியில் ஏற்றுவதற்கு முனைந்தனர். ரயிலடிக்கு நானும் வருகிறேன் என்று கல்யாணம் அவளை கேட்டார். வேண்டாம் மாமா, ஊருக்கு போய்விட்டு வந்ததிலிருந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை. இன்றுதான் தலைக்கு ஜலம் விட்டு கொண்டீர்கள். அலைய வேண்டாம் என்று பவானி தடுத்து விட்டாள். பாலு மட்டும் உற்சாகத்துடன் இருந்தான். புது ஊரை பார்க்க போகிறோம் என்கிற களிப்பு அவன் முகத்தில் படர்ந்திருந்தது. வண்டி தெருக்கொடையை கடந்து பசுபதி கோவிலை தாண்டி செல்ல ஆரம்பித்தது. ஆடி அசைந்து போகும் வண்டியில் பவானி சிந்தனையே உருவாக உட்கார்ந்திருந்தாள். நோயாளி வாசுவை அழைத்து கொண்டு இப்படித்தான் ஒரு நாள் அந்த ஊருக்குள் வந்தாள். இன்று பாலவை அழைத்து கொண்டு மறுபடியும் ஊரை விட்டு போகிறாள். பசுபதி கோவில் கோபுர வாயிலை வண்டி அடைந்த போது உள்ளே கொடிக்கம்பத்தை தாண்டி இருக்கும் மூலஸ்தானம் தெரிந்தது. பவானி கையெடுத்து வணங்கினாள். பாலுவும் கோவிலை அரைகுறையாக பார்த்து கொண்டே கன்னத்தில் போட்டுக் கொண்டான். அவன் பார்வை தெருக்கோடியில் வரும் மூர்த்தியின் மேல் விழுந்தது. அம்மா, அதோ மூர்த்தி மாமா வரா என்றான் உற்சாகம் பொங்க. வரட்டும் என்றாள் பவானி அமைதியாக. சைக்கிளில் வேகமாக வந்த மூர்த்தி வண்டியை நெருங்கியதும் வேகத்தை குறைத்து கொண்டு, மதராஸ் போகிறீர்களாமே, டிக்கெட் வாங்கி கொடுத்து ரயில் ஏற்றிவிட்டு வர சொல்லி அனுப்பினார் மாமா என்றான். எதற்கு உங்களுக்கு வீண் சிரமம் என்று கூறிய பவானி அத்துடன் பேச்சை நிறுத்தி கொண்டு விட்டாள். ரயிலடியை அடையும் போது மணி 10 விட்டது. வண்டி 12 மணிக்கு தான் வரும் என்று ஸ்டேஷன் மாஸ்டர் அறிவித்தார். சாமான்களை எல்லாம் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு எல்லோரும் பெஞ்சில் உட்கார்ந்தார்கள். டிக்கெட் தான் வாங்கியாகி விட்டதே, நீங்கள் போங்கள் என்று மூர்த்தியிடம் சொல்ல பவானிக்கு தைரியமில்லை. பாலு, நீ இனிமேல் அங்கேதானே படிக்க போகிறாய் என்று பேச்சை ஆரம்பித்தான் மூர்த்தி. ஆமா மாமா, எங்க மாமாவுக்கு கார் இருக்கிறது. மாமா பெண் சுமதிக்கு ரிக்ஷா இருக்கிறது. இதில் வேண்டுமானாலும் பள்ளிக்கூடம் போகலாம் என்றான் பாலு பெருமை தொனிக்க. பேசாமல் இருடா, நீயும் உன் பெருமையும் என்று அதட்டினாள் பவானி. சொல்லட்டும், அவனை அதட்டாதீர்கள் என்றான் மூர்த்தி புன்முறுவலுடன். பிறகு எதையோ நினைத்து கொண்டவனாக, அந்த கிழவர் சீர்திருத்தவாதிகளை பற்றி கேலி பண்ணினாரே, இவரை யார் பேச சொல்லி கூப்பிட்டார்கள் என்று பழைய கதையை கிளப்பினான். அவருடைய அபிப்பிராயம் அவ்விதம் இருந்தது. அதை சரியென்று எல்லோரும் ஆமோதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லையே என்றாள் பவானி. இன்று நீங்கள் ரயிலுக்கு கிளம்பிய பிறகு என்னை பார்த்துவிட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்தார். தன் பேத்தியின் ஜாதகத்தை கொடுத்துவிட்டு மாமாவிடம் என் ஜாதகத்தை கேட்டார். அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா என்று கேட்டான் மூர்த்தி. என்ன நடந்தது என்று தன் அகற்ற விழிகளை களவிழித்து கேட்டாள் பவானி. ஒன்றும் அசம்பாவிதமாக நடக்கவில்லை. பயந்து விடாதீர்கள். மாமா என்னை கூப்பிட்டு என் ஜாதகத்தை கேட்டார்.
ஜாதகத்தை எடுத்து வந்து அவர்கள் எதிரிலே கிழித்து போட்டேன். எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. நான் சீர்திருத்தவாதி. சீர்திருத்த மனம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றேன். பார்த்தாயடா கல்யாணம் என்று ஆரம்பித்தார் கிழவர். பார்க்கிறது என்ன சார்? பார்க்கத்தான் போகிறீர்கள். ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணிக் கொள்கிறது ஒரு விதமான சீர்திருத்தம். நம் நாட்டிலே வாடும் ஆயிரக்கணக்கான விதவைகளை மறுமணம் செய்து கொண்டு வாழ வைப்பதும் ஒரு சீர்திருத்தம் தான். நான் ஒரு விதவையை மறுமணம் செய்து கொண்டாலும் நீங்கள் ஆச்சரியம் அடைய வேண்டாம் என்றேன் என்று கூறி முடித்தான் மூர்த்தி. ரயிலடி நிசப்தமாக இருந்தது. அங்கே அன்று கூட்டமே இல்லை. பவானி பற்களை கடித்துக் கொண்டு தலையை குனிந்து கொண்டாள். பாழும் ரயில் சீக்கிரம் வராதா என்று வேதனைப்பட்டாள். இந்த அதிக பிரசங்கத்தின் பேச்சில் இருந்து விடுபட்டு எப்பொழுது ரயில் ஏறுவோம் என்று ஆத்திரப்பட்டாள். வாழ்க்கையில் நேர்மையை பற்றி அறியாதவர்கள் முதலில் தன் வாழ்க்கையை சீர்திருத்தம் பண்ணி கொண்டல்லவா சமூக தொண்டு என்கிற புனிதமான சீர்திருத்தில் இறங்க வேண்டும். சே, இவனை போய் ரயிலடிக்கு அனுப்பினாரே கல்யாண மாமா என்று வேதனை பொங்க பொழுது ஒரு போரமாய் உட்கார்ந்திருந்தாள் பவானி. அவுட்டரில் கை காட்டி இறங்கியது. புஸ் புஸ் என்று பெருமூச்சு விட்டுக்கொண்டே வண்டி வந்து நின்றது. சாமான்களை ஏற்றிவிட்டு பாலுடன் பவானி பெட்டியில் ஏறிக்கொண்டாள். வண்டிக்குள் கூட்டம் அதிகமில்லை. ஜன்னல் ஓரத்தில் ஒரு பெண் 3 குழந்தைகளுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். இன்னும் சில பேர் படுத்து தூங்கி கொண்டிருந்தார்கள். பாலு, போய்விட்டு வருகிறாயா என்று கேட்டான் மூர்த்தி. நான் வருகிறேன், உங்கள் மாமாவிடம் மாமியிடம் சொல்லுங்கள் என்றாள் பவானி வெறுப்பை எல்லாம் அடக்கி கொண்டு. சென்னையில் உங்கள் விலாசம்? மூர்த்தி கபடமாக சிரித்துக் கொண்டே பவானியை விதம் கேட்டான். பவானி துணிச்சலுடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அருகில் உட்கார்ந்திருந்த பெண்ணை பார்த்து, நீங்கள் சென்னைக்கு போகிறீர்களா என்று கேட்டாள். அந்த பெண் பதில் கூறுவதற்கு முன்பு ரயில் கிளம்பிவிட்டது. ஜன்னல் ஓரத்தை பிடித்துக் கொண்டு மூர்த்தி வாடிய முகத்துடன் நடந்து வந்தான். ஜோபையிலிருந்து கைக்குட்டியை எடுத்து ஆட்டினான். தன்னையே வெறித்து பார்க்கும் அவனை பார்க்க விரும்பாத பவானி முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். பசுமலையின் கோவில் கோபுரம் தெரிந்தது. அதுவும் மறைந்து கொண்டே வந்தது. பவானிக்கு மனதில் ஏற்பட்டிருந்த வெறுப்பு அடங்கி வண்டிக்குள் இருந்தவர்களை கவனிக்க சிறிது நேரம் பிடித்தது. மாலை சுமார் 4 மணி இருக்கலாம். தோட்டக்காரன் கோபாலம் கூடை நிறைய ஜாதி அரும்புகளையும் கனகாம்பரத்தையும் பறித்து வந்து கொள்ளை தாழ்வாரத்தில் உட்கார்ந்திருந்த பவானிக்கு முன்பு வைத்தான். வாழை நாரை தொட்டி தண்ணீரில் ஊற வைத்து எடுத்து வந்து கொடுத்தான். தூணுக்கு அப்பால் நின்று கொண்டு அம்மா என்று கூப்பிட்டு விட்டு தலையை சொரிந்து கொண்டு நின்றான். பவானி அவனை ஏறிட்டு பார்த்தாள். பிறகு என்னப்பா வேணும் உனக்கு என்று கேட்டாள். சின்ன குழந்தையை பள்ளிக்கூடத்தில் இருந்தே வீட்டுக்கு அழைத்து வந்தாச்சு. செடிகளுக்கு தண்ணி ஊத்தியாச்சு. மாட்டுக்கு தீனி வச்சாச்சு என்று தன்னுடைய வேலைகளை முடித்து விட்டதை அறிவித்தான் கோபாலன். சரி, உனக்கு என்ன வேணும் என்று சொல்லேன் என்று கேட்டாள் பவானி. கோபாலன் மறுபடியும் தலையை சொரிந்தான். வீட்டிலேயே அது சினிமா பார்க்கணும்னு ஒரு வாரமா கேட்டுக்கிட்டு இருக்குது. சாயங்காலம் ஆட்டத்துக்கு போகலான்னு இருக்கிறியாக்கும். சரி, எதுக்கும் மாடியிலேயே போய் அம்மாவை கேட்டுட்டு போ. இவ்விதம் கூறிவிட்டு வாழை நாரை கிழித்து பூ தொடுக்க ஆரம்பித்தாள் பவானி. மாடி அறையிலேயே அவள் மன்னி கோமதி கோபாலனுக்கு உத்தரவு போடுவது கேட்டது. சினிமாவுக்கு போகிறது இருக்கட்டும், முதலிலேயே டாக்டர் வீட்டுக்கு போய் இன்றைக்கு என்னால் அங்கே வர முடியவில்லை, அவரையே கொஞ்சம் வந்து பார்த்து விட்டு போக சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு வா என்றாள் கோமதி. அப்புறம் எதையோ நினைத்து கொண்டவளாக, கோபாலா, பூ பறித்து விட்டாயோ? அம்மாவை கேட்டு டாக்டர் தங்கச்சிக்கும் மகளுக்கும் கொஞ்சம் பூ வாங்கி போய் கொடு என்றாள். கோபாலன் மாடியிலிருந்து கீழே வந்தான். அம்மா, டாக்டர் வீட்டுக்கு பூ தர சொன்னாங்க என்று சோர்ந்த முகத்துடன் பவானியிடமிருந்து பூச்சரத்தை வாங்கி எடுத்துக்கொண்டு டாக்டர் ஸ்ரீதரனின் வீட்டை நோக்கி நடந்தான். கோடம்பாக்கம் ரயில் நிலையத்துக்கு அருகில் செல்லும் நீளமான தெருவின் கோடியில் இருக்கும் பங்களா டாக்டர் ஸ்ரீதரனுடையது. வாயில் சுவரில் ஒரு புறத்தில் டாக்டர் ஸ்ரீதரன் MBBS என்கிற பெயரையும் மறுபுறத்தில் ஜெயஸ்ரீ என்கிற வீட்டு பெயரும் காணலாம். டாக்டர் வெளியே போகவில்லை. வீட்டில் இருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சியாக அவருடைய கார் போர்ட்டிகோவில் நின்றிருந்தது. 1-2 நோயாளிகளும் வெளிப்பக்கம் தாழ்வாரத்தில் நாற்காலில் உட்கார்ந்திருந்தனர். கோபாலன் வராண்டாவில் இருந்த ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தான். டாக்டர் ஸ்ரீதரன் நோயாளி ஒருவரை பரிசோதனை செய்து கொண்டிருப்பது தெரிந்தது. வாசல் பக்கத்திலிருந்து மாடிக்கு செல்ல படியில் இருந்தன. மாடியில் இருந்து மெல்லியதாக ரேடியோ இசை கேட்டுக் கொண்டிருக்கவே மாடிக்கு போனான் கோபாலன். அங்கே இருந்த சோஃபா ஒன்றில் ஸ்ரீதரனின் தங்கை ராதாவும் ஸ்ரீதரனின் மகள் ஜெயஸ்ரீயும் உட்கார்ந்திருந்தார்கள். எதிரில் இருந்த மேஜை மீது கிடந்த பத்திரிகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து புரட்டி கொண்டிருந்தார்கள் ராதா. கோபாலன் தயங்கிக் கொண்டே ஹாலுக்குள் நுழைந்தான். அம்மா கொடுத்தாங்க என்று சொல்லிவிட்டு பூச்சரத்தை மேஜை மீது வைத்து விட்டு நின்றான் கோபாலன். அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு கோபாலா? பூவெல்லாம் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போலிருக்கே என்று கேட்டுக்கொண்டே ராதா பூச்சரத்தை எடுத்து கத்தரித்து ஜெயஸ்ரீக்கு வைத்து விட்டு தானும் சுட்டி கொண்டாள். அவங்க உடம்பு கொஞ்சம் சுமாருங்க. பூ அவங்க கட்டலைங்க, ஊரிலிருந்து ஐயாவோட தங்கச்சி வந்திருக்காங்களே, அந்த அம்மா கட்டினாங்க என்றான் கோபாலன். ஜோரா கட்டியிருக்காங்க. கனகாம்பரம், அந்த பக்கத்துல ஜாதி, அந்த பக்கத்துல தவணும், அப்புறம் ரோஜா என்று அழகான கதம்பமாக கட்டியிருக்காங்க. நம்ம வீட்டிலேயே தான் ஏகப்பட்ட பூதான் பூக்கிறது. இந்த மாதிரி எனக்கு கட்ட தெரியலையே என்று ராதா அந்த கதம்ப சரத்தை புகழ்ந்து பேசினாள். பிறகு ரேடியோவை மூடிவிட்டு, நீ எங்கே வந்த என்று விசாரித்தாள். ஐயாவை பார்க்க வந்தேம்மா. அம்மாவுக்கு இன்னைக்கு இங்க வர முடியலையா? ஊசி போட டாக்டர் ஐயாவையே அங்க வர சொன்னாங்க. சரி, ஐயா உள்ளே வந்ததும் தகவலை சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு ராதா மாடியிலிருந்து கீழே இறங்கி சென்றாள்.
வெளியிலேயே இந்த ஓரிரண்டு நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து அனுப்பிவிட்டு ஸ்ரீதரன் உள்ளே வந்தார். கைகளை அலம்பிக் கொண்டு மேஜரில் உட்கார்ந்தார் அவர். ஜெயஸ்ரீ மாடிப்படிகளில் குனிந்து இறங்கி வந்தாள். அப்பா அப்பா உன்னோட நானும் சுமதி வீட்டுக்கு வரேன் என்று தன் தகப்பனாரை பார்த்து கேட்டாள் அந்த பெண். ஸ்ரீதரன் மகளை தம் அருகில் இழுத்து மடியில் உட்கார்ந்து கொண்டார். ஆசையுடன் அவள் முகத்தை பார்த்து, ஏனம்மா நான் பேஷண்டா பார்க்க போனால் நீயும் கூட வருவதாவது என்று கேட்டார் கொஞ்சலாக. இதற்குள் சமையல் அறையில் இருந்து தட்டுகளில் சிற்றுண்டியும் டீயும் எடுத்துக்கொண்டு சமையற்காரர் சுவாமிநாதன் வெளியே வந்தார். மேஜை மீது வைத்துவிட்டு குளிர்ந்த ஜலமும் கொண்டு வந்து வைத்தார். குழந்தை என்ன சொல்கிறாள் என்று கேட்டார். சரி, நீயே கேளு சுவாமியே. ஒரு டாக்டர் வைத்தியம் பண்ணுவதற்காக நோயாளி வீட்டுக்கு போனால் கூடவே தம் குழந்தையை அழைத்து போவாரா என்று கேட்டுப்பாரேன் என்று குழந்தையிடம் கூறிவிட்டு பெரிதாக சிரித்தார் ஸ்ரீதரன். நான் எல்லோர் வீட்டுக்கும் வருகிறேன் என்று சொல்லவில்லையே அப்பா. அங்கே என் சிநேகிதி சுமதி இருக்கிறாள், அவளை பார்க்க வருகிறேன் என்றேன் என்று அவள் தன் காதுகளில் இருந்த ஜிமிக்கு அசைந்தாட கூறி முடித்தாள். என்ன சுவாமி, இவளுக்கு இந்த ஆணியோட 9 வயசு பூர்த்தியாகிறது. ஆனால் எப்படி சாதுர்ணியமாக பேசுகிறாள் பார்த்தீரா? இவள் தொட்டில் உதைத்து கொண்டு பாலக கழுதை நீ பார்த்தீரா? எண்ணெய் தேய்த்து கொள்ள இந்த வீட்டை சுற்றி உம்மை திணற அடித்தவள் இவள். வக்கடையாக பேச தெரிந்து விட்டது இப்போது என்று ஸ்ரீதரனை பார்த்து பாதி சிரிப்பும் பாதி கேலியுமாக சொல்லி முடித்தார். சுவாமிநாதன் தம் வழுக்கை தலையை தடவி கொண்டார். பிறகு நிதானமாக, இன்னொரு 10 வருஷங்களை தள்ளி போட்டு பாருங்கள், குழந்தைக்கு கல்யாணம் ஆகிவிடும். இன்னொரு குழந்தையும் இந்த வீட்டிலே குதி போடும். நீங்களும் தாத்தா ஆகிவிடுவீர்கள். ஆனால் உங்கள் சம்சாரம் ஒன்றையும் இருந்து பார்க்க கொடுத்து வைக்கவில்லை என்றார். ஸ்ரீதரன் அப்படியே பிரம்மை பிடித்தவர் மாதிரி உட்கார்ந்திருந்தார். டாக்டர் ஸ்ரீதரனுக்கு இப்பொழுது வயது 35. சென்னை நகரின் பிரபல டாக்டரில் அவரும் ஒருவர். மாதம் 1000 ரூபாய்களுக்கு மேல் வரும்படி வந்தது. மனைவி இருந்து போய் 8 வருஷங்கள் ஆகின்றன. மறுமணம் செய்து கொள்ளும் எண்ணமோ அதை தூண்டி நடத்தி வைப்பவர்களோ ஒன்றையும் அடைய கொடுத்து வைக்காதவர் ஸ்ரீதரன். உடன் பிறந்த தங்கையும் மகள் ஜெயஸ்ரீயும் தவிர அவருடைய லட்சியம் எல்லாம் வைத்திய தொழில் இருந்தது. அவருடைய அன்பு மனைவி இறந்து போன பிறகு அந்த லட்சியம் வலுப்பெற்றது. அவளை அடியோடு மறந்துவிட்டு வேறொருத்தையும் மணந்து வாழ விருப்பமில்லை. மன வாழ்க்கையின் சுவையை அவர் 4 வருஷங்களில் அனுபவித்து முடித்து விட்டார். ஜெயஸ்ரீயின் தாய் பத்மாவுக்கு அழகும் குணமும் ஒருங்கே பொருந்தி இருந்தன. பிறந்த வீட்டிலிருந்து அவள் கொண்டு வந்த சீதன பொருட்களில் சுவாமிநாதனும் ஒருவர். பத்மாவுக்கு துணையாக ஒத்தாசையை புரிய வந்த அந்த கிழவர் பத்மா இவ்வளவு சடுதியில் மறைந்து போவாள் என்று நினைக்கவே இல்லை. அவள் போன பிறகு ஒரு தினம் சுவாமிநாதன் தம் மூட்டையை எடுத்துக்கொண்டு ஸ்ரீதரனை பார்க்க வந்தார். என்ன, எங்கே கிளம்புகிறீர்கள் என்று கேட்டார் ஸ்ரீதரன். எனக்கு இங்கே என்ன பாக்கி இருக்கிறது? மகாலட்சுமி மாதிரி இருந்தவள் போய்விட்டாள் என்று கண்ணீர் பெருக கூறினார் சுவாமி. ஸ்ரீதரன் நாற்காலியை விட்டு எழுந்து வந்தார். அவர் கைகளை பற்றி கொண்டு, சுவாமி, உமக்கு இங்கேதான் இனிமேல் முக்கியமான வேலைகள் பாக்கி இருக்கின்றன. அவள் போய்விட்டாள், நீரும் போய்விட்டாள். இந்த குழந்தை யார் வளர்ப்பார்கள்? குழந்தை ஜெயஸ்ரீ வின் என்று தொட்டிலை உதைத்து கொண்டு படுத்திருந்தாள். இன்னும் சிறிது நேரத்தில் பால் போட்ட வேண்டும். தொட்டிலையும் அதில் கிடந்த குழந்தையை மாறி மாறி பார்த்தார் சுவாமி. தாயின் பராமரிப்பிலே வளர வேண்டிய மகவு அந்த பாக்கியத்தை இழந்து வாடுகிறது. தாமும் அந்த உதறி தள்ளிவிட்டு போய்விட்டால் அந்த நினைவே தம்மை சுட்டு பொசுக்கிவிடும் என்று தோன்றியது சுவாமிக்கு. மூட்டையை கொண்டு போய் பரணில் வைத்தார். குழந்தை ஜெயஸ்ரீயும் ராதாவும் அவர் பராமரிப்பில் வளர்ந்து வருகிறார்கள் தான். ஏன், டாக்டர் ஸ்ரீதரனும் கூட அவர்தான் வளர்த்து வருகிறார். இன்றைக்கு சனிக்கிழமை, வெந்நீர் போட்டு வைக்கிறேன். டிஸ்பென்சரில் இருந்து வந்ததும் எண்ணெய் தேய்த்து கொள்ளுங்கள் என்று கண்டிப்பாக உத்தரவு போடுவார் சுவாமி. வீட்டுக்கு அவரை பெரியவராக ஆக்கியிருந்தார் டாக்டர். ஸ்ரீதரனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு காத்து கிடந்தது. 20 வயதை அடைந்த அவர் தங்கை ராதாவை சரியான இடத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டால் அவர் நெஞ்சிலே இருக்கும் பாதி பழு இறங்கிவிடும். ஜெயஸ்ரீயை பற்றி இப்போதைக்கு கவலை இல்லை. டாக்டரின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்த சுவாமி, டாக்டர், யாருடைய வீட்டுக்கோ போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, நேரமாகவில்லையா என்று கேட்டு அவருடைய சிந்தனைகளுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தினார். ஸ்ரீதரன் தம் கைப்பெட்டியை எடுத்துக்கொண்டு காரில் போய் உட்கார்ந்தார். மாமரத்தில் போடப்பட்டிருந்த ஊஞ்சலில் ஜெயஸ்ரீ மட்டும் உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருந்தாள். குழந்தை தனியாக இருக்கிறான் என்று நினைத்து கொண்டு, ஜெயஸ்ரீ, நீயும் என்னோடு வருகிறாயா அம்மா? உன் அத்தை எங்கே என்று கேட்டார் காரின் கதவை திறந்து வைத்துக் கொண்டு. ஜெயஸ்ரீ ஊஞ்சலை நிறுத்தினாள். பிறகு பலமாக கைகளை ஆட்டி, நான் வரலப்பா, அத்தை கிளப்புக்கு போயிருக்கா. நான் மாமா கிட்ட கதை கேட்க போறேன். நான் வரல, நீங்க போகலாம்ப்பா, டாடா என்று கையை அசைத்து தகப்பனாருக்கு விடை கொடுத்தாள் அந்த பெண். ஸ்ரீதரன் தனக்குள்ளாகவே சிரித்து கொண்டார். குழந்தையின் மனம் எவ்வளவு நுட்பமானது! போகிற இடத்துக்கெல்லாம் நீ வர முடியுமா என்று தாம் சற்று முன் கேட்டதை புரிந்து கொண்டு எவ்வளவு சமர்த்தாக நடந்து கொள்கிறாள் ஜெயஸ்ரீ என்று மனதுக்குள் வியப்பும் திகைப்பும் அடைந்தார். காரை வெளியில் நிறுத்திவிட்டு அவர் உள்ளே நுழைந்ததும் நாகராஜின் மகள் சுமதி எதிரே ஓடி வந்தாள். கைகளை குவித்து அவருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு, டாக்டர், ஜெயஸ்ரீ வரவில்லையா என்று கேட்டாள். முதலில் வருகிறேன் என்றுதான் சொன்னாள் அம்மா, பிறகு வரவில்லை என்று சொல்லிவிட்டாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை போ. காரணம் என்னவாக இருக்கும்? நீ சொல் பார்க்கலாம். ரைட், அம்மா எங்கே? மாடியில் இருக்கிறாளா என்று கேட்டுக்கொண்டே படிகளில் ஏறி மாடிக்கு சென்றார் ஸ்ரீதரன்.
சுமதி குதித்துக் கொண்டே உள்ளே ஓடினாள். அத்தை, அத்தை, டாக்டர் அம்மா வந்திருக்கிறார். கையளம்ப சோப்பும் வெந்நீரும் வேண்டுமாம் என்று கூவிக்கொண்டே சமையல் அறைக்குள் சென்றாள் அவள். பவானி ஒரு பீங்கான் பாத்திரத்தில் வெந்நீரை ஊற்றி வைத்தாள். சோப்பை நறுக்கி எடுத்துக்கொண்டே, சுமதி, உன்னாலே இவற்றை எடுத்து போய் மாடியில் கொடுக்க முடியுமா என்று கேட்டாள். சிறிது நின்று யோசித்துவிட்டு, அந்த கோபாலன் பொருந்தி வேலை செய்கிறதில்ல. பண்டாட்டிய சினிமாவுக்கு அழைத்து போகிற ஜோரில் பாதி வேலைகளை போட்டு விட்டு போய்விட்டான். வெந்நீர் சுட போகிறது, நானே எடுத்து வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு மாடிக்கு போனாள் பவானி. கோமதியின் உடம்பு பவானி வந்த பிறகு எவ்வளவோ தேறியிருந்தது. வெள்ளை வெளியர் என்று வெளுத்து போயிருந்த கன்னங்களில் செம்மை படர ஆரம்பித்திருந்தது. 4-5 பவுண்ட் நிறை கூட ஏறி இருப்பதாக ஸ்ரீதரன் கூறினார். கை நாடியை பரிசோதித்து விட்டு அவர், பலவீனம் ரொம்பவும் குறைந்து விட்டது. இன்னும் 3 ஊசிகள் போட்டால் போதும், பிறகு தேவையில்லை. மாடியிலேயே இப்படி அடைந்து கிடைக்காதீர்கள். காற்றோட்டமாக வெளியிலேயே உலாவ வேண்டும். சிறு சிறு வேலைகள் செய்தாலும் குற்றமில்லை. இப்படி காற்றாட வெளியில் போய்விட்டு வருகிறது தானே. நாகராஜன் எங்கே, ஊரில் இல்லையா என்று கேட்டார் ஸ்ரீதரன். இப்படி பேசிக்கொண்டே ஊசியும் ஏற்றினார். பச்சை கவனித்துக் கொண்டிருந்த கோமதிக்கு கூட அவர் எப்பொழுது குத்தினார் என்பது புரியாமல் போய்விட்டது. கையளம்ப வெந்நீர் கொண்டு வந்த பவானி அதை அங்கிருந்து மேஜை மீது வைத்து விட்டு ஒதுங்கி நின்றாள். பிறகு மெதுவான குரலில், இந்த வாரத்தில் இன்னொரு தரம் தலைக்கு ஜலம் விடலாமா? சாப்பாடு பிடிக்கவே இல்லையா, சரியாகவே மண்ணி சாப்பிடுகிறதில்லை என்று கூறினார். ஸ்ரீதரன் கைகளை துண்டினால் துடைத்துக் கொண்டே பவானி ஏறிட்டு பார்த்தார். நாகராஜனுக்கு இப்படி ஒரு விதவை தங்கையா? வியாபாரத்தில் பணம் ஒன்றையே குறியாக வைத்து வாழ்க்கையில் மனைவி குழந்தைகளை கூட கவனிக்க அவகாசம் இல்லாமல் திரிபவனுக்கு இப்படி ஒரு உடன் பிறந்தவளா என்றுதான் ஆச்சரியம் அடைந்தார் ஸ்ரீதரன். ஓ, தாராளமாய் ஸ்நானம் செய்யலாம், உடம்புக்கு ஒன்றுமில்லை, கொஞ்சம் ரத்தம் குறைவு, அதுவும் நாடளவு சரியாகிவிடும் என்று கூறிவிட்டு, நான் வருகிறேன் அம்மா என்று சொல்லிக்கொண்டே மாடிப்படியில் இறங்கி சென்று காரில் உட்கார்ந்து காரை செலுத்த ஆரம்பித்தார். மாடி பால்கனியில் கையளம்பிய நீரை கீழே மாற்றுவதற்காக வந்த பவானியின் பார்வை ஸ்ரீதரனின் பார்வை சந்தித்து மீண்டது. ஒன்றும் இல்லாததற்கெல்லாம் பிரமாதப்படுத்துவது சிலருடைய பிறவி குணம். நன்றாக ஆரோக்கியமாகவே இருப்பார்கள். பாலும் பழமும் வெண்ணையும் ரொட்டியும் சாப்பிடுவார்கள். கன்னத்திலேயும் கண்களிலேயும் ஆரோக்கியத்தின் செம்மை படர்ந்திருக்கும். மகிழ்ச்சி துள்ள வேண்டிய முகத்தை சோறாக வைத்துக் கொண்டு, எனக்கு உடம்பு சரியில்லை, வயிற்றில் வலி, சாப்பாடு பிடிக்கவில்லை, 2 வாய் சாப்பிட்டால் வயிறு நிறைந்து விடுகிறது என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். போன பிரசவத்தின் போது உடம்பு கெட்டு போய்விட்டது, திரும்பவும் தேரவில்லை. குழந்தைக்கு கூட நான் பால் கொடுப்பதில்லை, உடம்புக்கு ஆகாது, பாலை நிறுத்திவிடு என்று டாக்டர் சொல்லிவிட்டார். புட்டி பால் தான் கொடுக்கிறேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளும் தாய்மார்கள் அநேகம் பேர் உண்டு. இவர்களை பார்த்தால் வியாதிஸ்தர்கள் மாதிரி இருக்க மாட்டார்கள். தாங்கள் பெற்ற மகவுக்கு பாலூட்டினால் தங்களுடைய அழகு குறைந்து போகும் என்கிற ஒருவித அசட்டு மனப்பான்மை உடையவர்கள் இவர்கள். டாக்டர் ஸ்ரீதரன் சென்ற பிறகு கோமதி உஸ் என்று கூறிக்கொண்டே படுக்கையில் சாய்ந்தாள். அப்பா, அவர் போட்ட ஊசி எப்படி வலிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு கைகளை தடவி கொண்டாள். பால்கனியை விட்டு வந்த பவானி தன்னுடைய மன்னி படுக்கையில் ஆயாசமாக சாய்ந்து இருப்பதை பார்த்து அன்புடன் அவள் அருகில் வந்து, மன்னி, ஏதாவது சூடாக சாப்பிடுகிறாயா? புது பால் கறந்து விட்டான், காய்ச்சி வந்திருக்கிறேன், ஓவல்டீன் போட்டு கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பவானி, எனக்கு பசியே இல்லை என்றாள் கோமதி. பவானி சிறிது தயங்கிக் கொண்டே நின்றாள். பிறகு சற்று பயத்துடன், கீழே இறங்கி வாயமன்னி, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, கைகால்களை அலம்பிக்கொண்டு சுவாமி படத்துக்கு விளக்கேற்றி நமஸ்காரம் செய்யேன், சற்று காற்றாட ஊஞ்சலில் உட்காரேன், இப்படி நாள் கணக்கில் இந்த அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தால் மனசுதான் எண்ணத்திற்காகும் என்று அழைத்தாள். கோமதிக்கு முதலில் அலுப்பாகவும் வேண்டா வெறுப்பாகவும் இருந்தது. பவானி சொல்லுகிறாளே என்று நினைத்து கீழே இறங்கி வந்தாள். கூடத்தில் ரேடியோ மேஜை மீது முன்னை போல் பத்திரிகைகளும் கிழிந்த துணிகளுமாக இராமல் துப்புரவாக வைக்கப்பட்டிருந்தது. அதற்கெடுத்த பூஜை கூடத்திலிருந்து மலர்களின் நறுமணம் கம் என்று வீசியது. பலவித மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளை படங்களுக்கு சாத்தி இருந்தாள். அந்த வீட்டில் சமையலுக்கு ஆள் கிடையாது. மாதத்தில் அநேக நாட்கள் ஹோட்டலில் இருந்து எடுப்பு சாப்பாடு வந்துவிடும். அதை குழந்தைக்கு போட்டு தானும் சாப்பிடவே கோமதிக்கு அலுப்பாக இருக்கும். மின்சார அடுப்பில் காலையில் பாலை காய்ச்சி தானே காஃபி போட்டு விடுவான் நாகராஜன். மனைவி எழுந்து போட்டு கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்க மாட்டான். அவள் படுக்கை விட்டு எழுந்து வருவதற்கு காலை சுமார் 7 மணி ஆகும். பால்காரன் பாலை கறந்து வைத்து விட்டு போய்விடுவான். வேலைக்காரி சுமதிக்கு தலைவாரி பின்னி குளிப்பாட்டி உடை அணிவித்து விடுவாள். சில நாட்களில் வேலைக்காரி கொடுக்கும் ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு சுமதி கான்வென்ட்டுக்கு போய்விடுவாள். தலைவாரி பூச்சூட்டி மை தீட்டி பொட்டிட்டு மகிழ வேண்டிய தாய் உள்ளம் உறங்கி கிடந்தால் அந்த குழந்தையின் வளர்ச்சியை பற்றி என்ன சொல்ல முடியும்? கோமதி சுபாவத்தில் கொஞ்சம் நோயாளி. நோய் பீடிப்பது உடலையே தவிர உள்ளத்தை அல்ல என்று அதை உதிரை தள்ளும் சுபாவத்தை படைத்தவள் அல்ல. தலையை வலிக்கிறதா, அது சாதாரண தலைவலி என்று இருந்து விடமாட்டாள். நரம்பு தளர்ச்சியால் வந்த தலைவலியா, இது பயங்கர வியாதியின் ஆரம்பமா என்றெல்லாம் மண்டியை பிளந்து கொள்வாள். வீட்டில் போன் இருந்தது. தானாகவே போன் செய்வாள் டாக்டருக்கு. தலைவலி தானே, சூடாக காஃபி போட்டு சாப்பிடுங்கள்,
குளிர்ந்த காற்றில் உலாவுங்கள், சரியாகிவிடும் என்று டாக்டர் கூறினால் அதை சரியென்று ஆமோதித்து விடமாட்டாள் கோமதி. நரம்பு தளர்ச்சியால் ஏற்பட்ட தலைவலியானால் அதற்கு காஃபி நல்லதா? சீதளத்தினால் வந்த தலைவலியானால் குளிர்ந்த காற்று உடம்புக்கு ஆகுமா என்று கேட்பாள் டாக்டரை. தன்னுடைய ஆரோக்கியத்தில் இப்படி திடமான நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ளாமல் அறிகுறியாக எதையாவது படித்தும் கேட்டும் அவள் தினசரி நோயாளியாக மாறிவிட்டாள். மனைவி ஒரு வியாதிக்காரி. ஆண்களின் மனம் ரிங்காரமிடும் வண்டை போன்றது. மலர்ந்த மலர்களையே மதுவும் அழகும் இருக்கின்றனவா என்று சோதனை போடும் தன்மை உடையது வண்டு. வாயிற்படி ஏறும்போதே சிரித்துக் கொண்டு வரவேற்கும் மனைவி சதா கட்டில் படுத்துக்கொண்டு முனகியவாறு இருந்தால் எந்த கணவன் தான் அழுத்து கொள்ள மாட்டான்? பணத்தை மதியாமல் நாகராஜன் புட்டி புட்டியாக மருந்துகள் வாங்கினான். அவள் வாய் அசைவதற்கு முன் பணிபுரிய அந்த வீட்டில் 3 வேலைக்காக இருந்தார்கள். வீட்டில் இருப்பவர்கள் 3 பேர், வேலையாட்கள் 3 பேர். கோமதியின் உடல்நிலையை விட மனோநிலையை சரியாக புரிந்து கொண்டவர் டாக்டர் ஸ்ரீதரன். உடலில் ஏற்பட்டிருக்கும் வியாதிகளுக்கு வைத்தியர்களால் சிகிச்சை செய்ய முடியும். உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் நோய்க்கு அவர்களால் என்ன செய்ய முடியும்? கோமதி அம்மா உங்களை வர சொன்னாங்க என்று டாக்டர் வீட்டுக்கு நாகராஜன் வீட்டை சேர்ந்த வேலைக்காரர்கள் யார் வந்து அழைத்தாலும் டாக்டர் ஸ்ரீதரன் பதறிக்கொண்டு போக மாட்டார். அம்மாவுக்கு என்ன உடம்பு என்று கேட்பார். ஒன்னும் இல்லைங்க, ஏதோ உடம்பு சரியில்லையா, வர சொன்னாங்க என்பான் வேலையால். பேசிக்கொண்டு நடமாடிக்கொண்டேதானே இருக்காங்க. ஆமாங்க, இன்னைக்கு எங்க சம்பளம் கூட அம்மா தான் கொடுத்தாங்க. ஸ்ரீதரன் மனதுக்குள் சிரித்து கொண்டு வரேன் என்று சொல்லுப்பா என்று அவனை அனுப்பி விடுவார். அன்று போக மாட்டார். 4 தினங்களுக்கு அப்புறம்தான் போய் பார்த்து வருவார். இப்படித்தான் 1 மாசத்துக்கு முன்பு இரவு 2 மணிக்கு நாகராஜன் டாக்டரை கூப்பிட்டான் போனில். ரொம்பவும் ஆபத்தாக இருக்கிறது, மயக்கம்தான், கருசிதைவு என்று நினைக்கிறேன், என்ன செய்வது என்று கேட்டான். கருசிதைவா? நான் எதிர்பார்த்தேன் மிஸ்டர் நாகராஜன். உங்கள் மனைவிக்கு உடல் உழைப்பது போதாது. கர்ப்பஸ்திரீகள் உட்கார்ந்த இடத்தை விட்டு நகராமல் இருப்பது நல்லதில்லை. அதே சமயத்தில் அதிகாக உடம்பை அலட்டி கொள்ளவும் கூடாது. இப்பொழுது என்ன செய்வது? ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணுகிறேன், அட்மிட் செய்து விடுங்கள் என்றார். அதற்கப்புறம்தான் வீடு இருக்கும் அவல நிலையை பார்த்து நாகராஜன் பவானி வரவழைத்தான். அவள் வந்த பிறகு வீட்டிற்கு ஒரு அழகு. சோஃபா எல்லாமே வந்து விட்டது. இல்லாள் அகத்திற்கு இல்லாதது ஒன்றுமில்லை என்பார்கள். அந்த இல்லாலும் அமைவேண்டிய முறையில் அமைந்தால்தான் உண்டு. இல்லாவிட்டால் அந்த வீட்டில் ஆசை, அன்பு, காதல், இன்பம் ஒன்றுமே இல்லைதான். தன்னுடைய மண்ணி இப்படி ஏன் இருக்கிறாள் என்று வியந்தாள் பவானி. கொள்ளையில் சென்று கால அலம்பி கொண்டு வந்த கோமதி கூடத்து சோஃபாவில் சென்று உட்கார்ந்தார். இதற்குள் பவானி ஓவல்டின் கரைத்து எடுத்து வந்தாள். அதை சாப்பிடும் வரை பவானி கோமதியுடன் ஒன்றுமே பேசவில்லை. அவள் சாப்பிட்டு முடித்ததும் அவள் அருகில் உட்கார்ந்து, ஏன் மன்னி, அண்ணா மாசத்தில் வீட்டில் எத்தனை நாளைக்கு இருப்பான்? நான் வந்ததிலிருந்து சேர்ந்தாற்போல் அவனை 4 நாட்கள் கூட வீட்டில் பார்க்க முடியவில்லையே என்று கேட்டாள். கோமதி பவானியை ஒரு தினசாக பார்த்தாள். பிறகு வறண்ட குரலில், ஏன் அப்படி கேட்கிறாய் பவானி? மாசத்துக்கு 4-5 நாட்களுக்கு மேல் உன் அண்ணா வீட்டில் இருப்பதில்லை. அப்படி இருந்தாலும் அந்த சமயங்களில் அவருக்கு தன் பிசினஸ் அலுவலாகவே பிறருடன் போனில் பேசுவதற்கு சரியாக இருக்கும் என்றாள். மனதில் இருந்த ஏக்கமும் வருத்தமும் அவள் குரலில் பிரதிபலித்தன. அழகுள்ள மனைவி, ஆசை குழந்தை, சுகவாழ்வு எதையும் கவனிக்காமல் வேலை வேலை என்று எதையோ லட்சியமாக வைத்துக் கொண்டு நாகராஜன் நடந்து கொண்டான். இவை எல்லாமே வேடிக்கையாகவும் விசித்திரமாகவும் இருந்தன பவானிக்கு. மனித வாழ்க்கையில் நடப்பவை யாவுமே வேடிக்கை என்றோ விசித்திரம் என்றோ தள்ளிவிட முடியாது. கஷ்டங்களை சிரிப்பினாலேயோ வெல்ல வேண்டும் என்று வாயளவில் சொல்லிவிடலாம். செய்கையிலேயே காண்பது அரிது. சிற்சில விஷயங்களை மிகைப்படுத்தாமல் சிலவற்றை வேண்டுமானால் ஒதுக்கி வாழ முயற்சிக்கலாம். ஆனால் அதி முக்கியமான விஷயங்களை செய்ய முன்பு ஆலோசித்துதான் ஆக வேண்டும். டாக்டர் ஸ்ரீதரன் சிறந்த அறிவாளி, வைத்திய மேதை. ஒரு டாக்டரின் வாழ்க்கையில் அழகாசத்தை காண்பது அரிது. அதுவும் பொறுப்பு உள்ள திறமையுள்ள டாக்டருக்கு ஓய்வு கிடைக்கிறதா என்பது சந்தேகம். ஸ்ரீதரின் மருத்துவ சாலையில் காலையிலும் மாலையிலும் கூடும் கூட்டத்தை பார்த்தே இதை அறிந்து கொள்ளலாம். ஒட்டி உலர்ந்த உடம்புடன் வரும் தாய்மார்கள், கண்ணங்கள் ஒட்டி எலும்பு தெரியும்படி ஆடவர்கள், நோஞ்சான் குழந்தைகள், அளவுக்கு மீறிய சுகவாசத்தால் பருத்த உடல் கொண்ட பெண்கள், ஆண்கள், இப்படி ஏதோ ஒரு நோயை சொல்லிக்கொண்டு கூட்டம் தெரிந்தது. அந்த நோயாளிகளில் பாதிக்கு மேல் குழந்தைகள் இருந்தார்கள். மாம்பழ கதும்பு போன்ற கன்னங்களையும் நீலோர் பல விழிகளையும் முகத்திலேயே துள்ளி விளையாடும் சிரிப்பையும் அடைந்திருக்க வேண்டிய அவர்கள் நோய்களுக்கு இரையாகிவிடும் கொடுமையை தான் டாக்டர் ஸ்ரீதரனால் சகிக்க முடியவில்லை. இப்படி அள்ளும் பகலும் பிற நலனை கருதில் கொண்டு வாழும் ஸ்ரீதரனால் தன்னுடைய குடும்பத்தில் அதிக அக்கறை செலுத்த முடியவில்லை. குடும்ப பொறுப்பு பூராவும் சுவாமிநாதனை ஏற்று நடத்தி வந்தார். மாதாந்திரம் வாங்க வேண்டிய சாமான்களை, இதர செலவுகள் யாவும் அவருடைய மேற்பார்வையில் நடந்து வந்தன. குழந்தை ஜெயஸ்ரீயை விட அவர் அன்பு செலுத்தியது ராதாவிடம்தான். தாயையும் தந்தையும் இழந்து சகோதரன் ஒருவனையே ஆதாரமாக கொண்டு வாழும் அந்த பெண்ணிடம் அவருக்கு அலாதி அன்பு ஏற்பட்டது. அத்துடன் ராதா வயது வந்த பெண். அவளை தக்கப்படி காப்பாற்றி தகுந்த இடத்தில் கல்யாணம் பண்ணி தர வேண்டும் என்கிற கவலையும் பட்டு வந்தார் சுவாமிநாதன். அவர் வாழ்க்கையை விளையாட்டாகவும் விசித்திரமாகவும் கருதுபவர் அல்ல. எதையும் தீர ஆலோசியத்தை செய்ய வேண்டும் என்கிற கொள்கை உடையவர். அன்று மாலை 6 மணிக்கு வெளியே சென்ற ராதா இரவு 9 மணி வரையில் வீடு திரும்பவில்லை. வாசல் கேட்கும் உள்ளுமாக அலைந்து கொண்டிருந்தார் சுவாமிநாதன்.
ஸ்ரீதரன் யாரோ நோயாளியை பார்ப்பதற்காக வெளியே சென்றிருந்தார். ஜெயஸ்ரீ படுத்து தூங்கிவிட்டாள். இந்த இடத்துக்கு போகிறேன் என்று ஒரு பெண் சொல்லிவிட்டு போகாதோ என்று சுவாமிநாதன் தமக்குள் பல முறையில் சொல்லிக் கொண்டார். வயது வந்த பெண், என்னதான் BA படித்திருந்தாலும் இவ்வளவு துணிச்சல் ஆகாது என்றுதான் அவருக்கு தோன்றியது. தெருவுக்கும் உள்ளுமாக அலைந்து அலைந்து கால்கள் சோர்ந்து போய் உள்ளே வந்து உட்கார்ந்தார் சுவாமிநாதன். வெளியே சென்றிருந்த ஸ்ரீதரனும் வந்துவிட்டார். காரை கொண்டு போய் ஹெட்டில் விட்டுவிட்டு ஹாலுக்குள் நுழைந்த போது பெஞ்சில் கவலையுடன் உட்கார்ந்திருந்த சுவாமிநாதனை பார்த்தார். என்ன சுவாமி, எனக்காகவா காத்து கொண்டிருக்கிறீர்கள்? சாயங்காலம் சாப்பிட்ட சிற்றுண்டிய வயிறு நிறைந்திருக்கிறது, எனக்கு பசியே இல்லை. ஒரு டம்ளர் பால் மட்டும் கொடுங்கள் போதும். ஜெயஸ்ரீயும் ராதாவும் தூங்கி போய்விட்டார்களா என்று கேட்டார். ராதாவா? அவள் சாயங்காலம் வெளியே போனவள் தான், இன்னும் வரவே இல்லையே. எங்கே போனாள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கவலையுடன் விசாரித்தார் சுவாமிநாதன். எனக்கு தெரியாதே என்றார் ஸ்ரீதரன். எங்கே போயிருப்பாள்? யாராவது சிநேகிதின் வீட்டுக்கு போயிருக்கலாம், வந்து விடுவாள் என்று சொல்லிக்கொண்டே மாடிக்கு சென்றார் ஸ்ரீதரன். சுமார் 10 மணிக்கு ராதா வீடு வந்து சேர்ந்தாள். சோர்ந்த முகத்துடனும் கவலையுடன் தனக்காக வழி பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கும் சுவாமிநாதன் எதிரில் வந்து நின்றாள். ஏதோ டிராமாவிற்கோ நடனத்துக்கோ அவள் வேஷம் போட்டு கொண்டு வந்திருந்த மாதிரி இருந்தது அவள் அலங்காரம். நெற்றியில் வகிட்டுக்கு அருகில் கட்டியிருந்த பதக்கமும் காதுகளில் ஆடும் ஜிமிக்கியும் காதளவு மைத்தீட்டிய கண்களும் அவளை ஒரு கோபிகையாக தோன்ற செய்தன. என்னவா குழந்தை, என்ன வேஷம் இது என்றார் சுவாமிநாதன். வேஷம்தான், நாங்கள் எல்லோரும் டிராமா போடுகிறோம், அதற்காக நானும் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறேன். உங்களிடம் காண்பிக்க வேண்டும் என்றுதான் வேஷத்தை கலைக்காமல் என் சிநேகிதின் காரில் வந்தேன். இன்றைக்கு ரெகசல் ஆயிற்று, இன்னும் 4 நாளில் டிராமா இருக்கிறது, நீங்களும் வருகிறீர்களா என்று கேட்டாள் ராதா. சுவாமிநாதனுக்கு அவளை என்ன சொல்வது என்று புரியவில்லை. சிறிது நேரம் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டு நின்றார். பிறகு நிதானமா, அதெல்லாம் சரிதான், இப்படி நீ இரவு 10 மணி வரைக்கும் வெளியே சுற்றிவிட்டு வரலாமா? சாப்பிட வேண்டாமா? வேலையில் சாப்பிடவில்லை என்றால் உடம்பு எண்ணத்துக்காகும் என்று தம் கருத்தை நாசுக்காக அறிவித்தார் சுவாமிநாதன். கீழே பேச்சுக்குரல் கேட்கவே மாடியில் இருந்து ஸ்ரீதரன் கீழே இறங்கி வந்தார். கூடத்தில் ஒளிரும் மேற்கூரை விளக்கின் ஒளியில் அழகு பிம்பமாக நிற்கும் ராதாவை பார்த்தார் ஸ்ரீதரன். தன் சகோதரி இப்படி ஒப்பற்ற எழிலுடன் இருப்பது அவருக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் ஏற்படுத்தியது. என்ன சொல்கிறார் சுவாமி, நேரம் கழித்து வீடு திரும்பலாமா என்று கேட்கிறாராக்கும் என்று சிரித்துக்கொண்டே கூறியவாறு ஸ்ரீதரன் தங்கையின் அருகில் வந்து நின்றார். அதெல்லாம் ஒன்றுமில்லை, வேலையில் சாப்பிடாவிட்டால் உடம்பு ஆகாதாம், அதை பற்றி தான் கவலைப்படுகிறார் அண்ணா என்றாள் ராதா சிரித்துக்கொண்டே. சுவாமிநாதன் ஒரு பாத்திரத்தில் தயிர் சாதத்தை பிசைந்து கொண்டு எலுமிச்சை ஊறுகாயும் கொண்டு வந்தார். ராதாவை அங்கிருந்து சோஃபையில் உட்கார சொல்லி ஒவ்வொரு பிடியாக சாதத்தை எடுத்து அவள் கையில் வைத்தார். இந்த காட்சியை பார்த்து கொண்டு நின்ற ஸ்ரீதரன், என்னம்மா ராதா, உனக்கு கல்யாணமாகிவிட்டால் இந்த கிழவர் இங்கே இருக்க மாட்டார், உன்னுடன் வந்து விடுவார். அப்புறம் என் பாடும் ஜெயஸ்ரீயின் பாடும் தான் திண்டாட்டமாகிவிடும் என்றார் வேடிக்கையாக. தலையை குனிந்து கொண்டிருந்த சுவாமிநாதன் நிமிர்ந்து ஸ்ரீதரனை பார்த்தார். நான் அவளுடன் புக்ககம் போகிறது இருக்கட்டும், முதலில் இந்த வருஷம் ராதாவுக்கு கல்யாணம் பண்ணிவிட வேண்டும், நல்ல இடமாக வந்தால் பாருங்கள் என்றார். கலகலவென்று சிரித்துக் கொண்டே ராதா உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்தாள். அவள் இப்படி ஒன்றும் அறியாத பெண்ணாக வெகுளியாக இருப்பதை நினைத்து சுவாமிநாதன் வருந்தினார். ஒரு சொட்டு கண்ணீர் திரண்டு அவர் கண்களின் முனையில் தேங்கி நின்றது. ஒரு நாள் பிற்பகல் 3 மணிக்கு டாக்டர் ஸ்ரீதரனும் ராதாவும் நாகராஜின் வீட்டிற்கு வந்தார்கள். தெரு பக்கத்து அறையில் மேஜை மீது கட்டு காகிதங்களை வைத்துக் கொண்டு நாகராஜன் உட்கார்ந்திருந்தான். கூடத்து சோஃபாவில் சாய்ந்து கொண்டு கோமதி புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். பவானி உள்ளே வேலையாக இருந்தாள். வீடு நிசப்தமாக வெறிச்சென்று கிடந்தது. டாக்டரும் ராதாவும் வருவதை கவனித்த கோமதி வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். வாயிற்படி அருகில் வந்து நின்று சிரித்துக் கொண்டே, வா ராதா, என்னவோ நீங்கள் எல்லாம் டிராமா போடுகிறீர்களாமே, சுமதி சொன்னாள். அவள்தான் அதில் கிருஷ்ணனாம். நீ மீராவாக வருகிறாயா? எனக்கு இலவசமாக டிக்கெட் உண்டோ இல்லையோ என்று கேட்டாள். கையில் இருந்த அழகு பையை சுழற்றி கொண்டே ராதா புன்முறுடன் உள்ளே வந்தாள். இதற்குள் அறையை விட்டு வெளியே வந்த நாகராஜனை பார்த்து வணக்கம் செலுத்திவிட்டு சோஃபாவில் அமர்ந்தாள் ராதா. என்ன டாக்டர், இப்படி விச்சாந்தியாக உங்களை பார்ப்பதே அபூர்வமாயிற்றே, சௌக்கியம்தானே என்று கேட்டான் நாகராஜன். சௌக்கியம்தான் மிஸ்டர் நாகராஜன், பள்ளிக்கூட டிராமாவுக்கு டிக்கெட்டுகள் விற்க வேண்டுமாம், என்னையும் கூட வரும்படி நச்சரித்து விட்டாள் ராதா. இனிமேல் உங்கள் பாடு அவள் பாடு, நீங்கள் பணம் கொடுத்தே டிக்கெட்டுகள் வாங்குவீர்களோ அல்லது படங்கள் மனைவி கூறிய மாதிரி அவளை இலவசமாக டிக்கெட் கொடுப்பாளோ எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டு ஸ்ரீதரன் தமக்கே உரித்தான முறையில் கடகடவென்று சிரித்தார். யாரோ நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து பவானி தட்டுகளில் பழங்களும் காஃபியும் கொண்டு வந்து கூடத்தில் இருந்த மேஜை மீது வைத்தாள். பிறகு டாக்டரை பார்த்து புன்முறுவலுடன் வணக்கம் செலுத்திவிட்டு அருகிலிருந்த சோஃபில் உட்கார்ந்தாள். தன் அருகில் உட்கார்ந்திருந்த ராதாவை காண்பித்து கோமதி பவானிக்கு அவளை அறிமுகம் செய்து வைத்தாள். நாகராஜன் தனக்கு அவசர வேலை இருப்பதாக சொல்லிக் கொண்டு தன் அறைக்கு சென்று விட்டான். டாக்டர் ஸ்ரீதரன் தாம் நேராக டிஸ்பென்சரிக்கு போய்விட்டு வருவதாக சொல்லிவிட்டு ராதாவிடமும் கோமதியிடம் விடைபெற்று கொண்டு சென்றார். ஆண்களை விட பெண்கள் சீக்கிரம் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டு நண்பர்களாகி விடுவார்கள். கூடத்தில் உட்கார்ந்திருந்த கோமதியும் பவானியும் ராதாவும் நெடுநாள் பழகியவர்கள் போல பேச ஆரம்பித்தார்கள். பவானியை நாடகத்துக்கு வர சொல்லி ராதா மிகவும் வற்புறுத்தினாள். 3 டிக்கெட்டுகளை கிழித்து கொடுத்துவிட்டு நாகராஜிடம் 30 ரூபாய்கள் வாங்கி கொண்டு ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு கிளம்பினாள் அந்த பெண்.
அவள் இருந்த சிறிது நேரம் வரை அங்கு கலகலவென்ற சிரிப்பும் பேச்சுமாக இருந்தது. அவள் போன பிறகு பவானி என்ன மன்னி பெண் துருதுருவென்று நன்றாக இருக்கிறாள் இல்லையா, ரொம்பவும் வெகுளியான சுபாவம் என்று தன் அபிப்பிராயத்தை தெரிவித்தாள். சு, என்ன சூழ் கொட்டினாள் கோமதி. என்ன சுபாவமோ, வீட்டிலே அரை மணி கூட தங்கறதில்லையா. காலையில் ஒரு உடை, நடுப்பகலில் வேறு உடை, மாலையில் ஒரு அலங்காரம் என்று உடுத்திக்கொண்டு ஊரை சுற்றி வருகிறது. வயசு பெண்ணாயிற்று என்று கவலைப்பட யார் இருக்கிறார்கள்? டாக்டருக்கு அவர் வேலைதான் சரியாக இருக்கிறது. அத்துடன் ஆண்களுக்கு பெண் குழந்தைகளை வளர்க்கும் விதம் தெரியுமா என்ன என்றாள் கோமதி. பவானியின் மனம் உண்மையில் ராதாவுக்காக இறக்கப்பட்டது. இளமையும் அழகும் படிப்பும் சேர்ந்த அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் வராமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டாள். இங்கே அடிக்கடி வருவது வழக்கமா என்று விசாரித்தாள் பவானி கோமதியை. அதெல்லாம் ஒன்றுமில்லை, எப்பொழுதாவது வருவாள். நான் என்ன பிஏவா படித்திருக்கிறேன்? அவளுக்கென்று படித்த சிநேகிதிகள் ஏகப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றாள் கோமதி அலட்சியமாக. படித்தவர்கள் படித்தவர்களுடன் தான் பழக வேண்டும். படித்தவர்கள் படிக்காதவர்களுடன் பழகுவதோ பேசுவதோ கூடாது. ஏன் இப்படியெல்லாம் வித்தியாசங்களை நாமே வகுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் பவானிக்கு புரியவில்லை. சிந்தனை தோய்ந்த மனதுடன் பவானி கொள்ளை தாழ்வாரத்தில் போய் உட்கார்ந்தாள். அவள் மனத்திரையை விட்டு மூர்த்தியோ அவனுடைய செயல்களோ அறியவே இல்லை. பட்டண வாசத்தில் சாரி சாரியாக ஒரு அலுவலகமின்றி திரிந்து வரும் ஆண்களையும் அவர்கள் நடுவில் ராதாவை போன்ற இளம் பெண்களின் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தாள் பவானி. அப்போது பள்ளிக்கூடத்திலிருந்து பாலு வந்தான். கண்கள் சிவந்து உதடுங்கள் துடிக்க சோர்ந்த முகத்துடன் வரும் அவனை பார்த்து பவானி திடுக்கிட்டாள். என்னடா பாலு, என்ன ஆயிற்று என்று கேட்டால் பதறியவாறு. பாலு தாயின் அருகில் வந்து உட்கார்ந்தான். அழுது கொண்டே பையிலிருந்த புத்தகங்களை வெளியே எடுத்தான். அதில் இருந்த கணக்கு நோட்டு புத்தகத்தில் இருந்த ஒரு சித்திரத்தை தாயிடம் காண்பித்தான். பூசணிக்காய் போன்ற உடலில் மாங்காயை போன்ற தலையையும் கொட்டையாக விழிகளுமாக வரையப்பட்டிருந்தது. கீழே அந்த சித்திரத்துக்கு விளக்கமும் தரப்பட்டிருந்தது. குறுங்கு மூஞ்சி பாலு, உன்னோட பேச மாட்டேன் என்று எழுதியிருந்தது. எழுதியவர் தம் பெயரையும் போட்டிருந்தார். இந்த பிரபல ஓவியர் வேறு யாருமில்லை, சுமதிதான். பவானி இதை பார்த்ததும் பக்கென்று சிரித்து விட்டாள். அம்மா சிரிப்பதை பார்த்ததும் பாலுவுக்கு அழுகை அதிகமாக வந்தது. பாலு, இதெல்லாம் விளையாட்டுக்கு போட்டுகிற படம் அப்பா. உன் முகம் குரங்கு மாதிரி இல்லை என்பது உனக்கு தெரியாதோ? சே, சுமதி உன்னை விட சின்னவள். அவள் பேரில் கோபித்துக் கொண்டு அழலாமா? வா, டிஃபன் சாப்பிட்டு விட்டு விளையாட போகலாம் என்று கூறி அவனை தேற்றினாள். ஆனால் பாலுவின் உள்ளம் பொறுவிக் கொண்டே இருந்தது. ஆகட்டும், அந்த சுமதியை விடமாட்டேன் பார் என்று கருவிக்கொண்டே இருந்தான். சுமதி அன்று பள்ளிக்கூடத்திலிருந்து நேரம் கழித்து வந்தாள். வந்தவள் உற்சாகம் பொங்க பாலுவை அழைத்தாள். சுமதி அவன் அந்தப்புறம் திரும்பினாள். அப்படி போய் நின்றாள். இந்த பக்கம் பார்த்தால் எதிரில் வந்து நின்றாள். சீப்போ, நான் தான் குரங்கு மூஞ்சியாச்சே, என்னோட பேச மாட்டேன் என்று எழுதினாயே, ஏன் பேச வந்தாய்? வெட்கமில்ல, மானமில்ல, வெள்ளை கத்திரிக்காய் என்று கூச்சல் போட்டான் பாலு. பாலு என்று கண்ணீர் பொங்க அழைத்தாள் சுமதி. டேய் டேய், நான் தெரியாமல் எழுதினேன், என்னை மன்னித்துக் கொள்ளடா என்றாள் கண்ணீர் கடையில். ஆசையுடன் அவன் கரங்களை பற்றி கொண்டு அவள் கெஞ்சும் காட்சியை பவானி பார்த்து உவகை எய்தாள். அவள் மனதிலேயே பற்பல கனவுகள் தோன்றின. சுமதியை விட பாலு 3 வயது மூத்தவன். பெண் குழந்தையாக சுமதியின் உள்ளத்தில் நிறைந்திருந்த கருணையும் மென்மையும் அவனிடத்தில் அவ்வளவாக இல்லை. இந்த பெண் இத்துணோண்டு இருந்து கொண்டு என் நோட்டிலேயே குரங்கு மூஞ்சி என்று எழுதி படம் வேறு போட்டாலே இவளை எப்படியாவது பழிவாங்கியே தீர வேண்டும் என்றெல்லாம் கருவி கொண்டே இருந்தான். சுமதியும் ஜெயஸ்ரீயும் ஒரே வகுப்பில் இருக்கிறவர்கள். ஜெயஸ்ரீ நோட்டு புத்தகங்களை இவள் வாங்கி வருவாள். ஏதாவது நோட்ஸ் எழுதி கொண்டு திருப்பி தந்து விடுவாள். பாலு சமயம் பார்த்து கொண்டிருந்தான் பழிவாங்க. அடுத்த நாள் பள்ளிக்கூடம் விட்டதும் சுமதியுடன் ஜெயஸ்ரீ இவர்கள் வீட்டுக்கு வந்தாள். இருவரும் வேடிக்கையாக சிரித்து பேசிக்கொண்டே அத்தை பவானி கொடுத்த சிற்றுண்டியை சாப்பிட்டார்கள். பவானி பெண்கள் இருவரும் தலைவாரி பின்னி பூச்சூடினாள். குதூகலத்துடன் சிரித்துக் கொண்டே அவர்கள் வெளியே போனார்கள். பாலு அவர்கள் வெளியே போவதை பார்த்து கொண்டிருந்தான். மெல்ல பதுங்கி பதுங்கி வெளியே ஹாலுக்கு வந்தான். மேஜை மீது கிடந்த சுமதியின் பள்ளி பையை திறந்து ஜெயஸ்ரீ நோட்டு புத்தகம் ஒன்றை எடுத்தான். அழகாக முத்து கோத்தது போல் எழுதியிருந்த அவள் பாடங்களில் 4-5 தாள்களில் கிழித்து போட்டான். என்று ஒருமுறை தொண்டையை கனைத்தான். போர்க்களத்திலேயே பழிக்கு பழி வாங்கி வெற்றி வீரம் பாது சிரிப்பது ஒன்று அவன் தொண்டைக்குள் இருந்து வெளிப்பட்டது. பிறகு சுமதியின் நோட்டு புத்தகம் ஒன்றில், சுமதி, சயின்ஸ் நோட்ஸ் எப்படி எழுதி கொள்வாய் பார்க்கலாம் பாலு என்று எழுதி வைத்தான். அன்றிரவு அவன் சாப்பிட்டு விட்டு சீக்கிரமே தூங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை பாலுவும் சுமதியும் ஒன்றாகவே காஃபி சாப்பிட்டார்கள். சுமதி எவ்வளவோ பேச முயன்றும் பாலு விரைப்பாகவே நடந்து கொண்டான். இருவரும் கூடத்தில் இருந்த மேஜை அருகில் உட்கார்ந்து வீட்டு பாடங்களை எழுத ஆரம்பித்தார்கள். ஜெயஸ்ரீயின் விஞ்ஞான நோட்டு புத்தகம் ஏடு ஏடாக கிழிந்து கிடந்தது. அவசரமாக எல்லா புத்தகங்களையும் பார்வையிட்டாள். பாலு எழுதி வைத்திருந்த குறிப்பும் அவள் கண்ணில் பட்டது. சுமதிக்கு ஒரே சமயத்தில் கோபமும் பக்கமும் போட்டி போட்டுக் கொண்டு கிளம்பின. அழுதவாறு கிழிந்த நோட்டு புத்தகங்களுடன் அவள் மாடிக்கு சென்றாள். இந்த சமயம் பார்த்து அத்தையிடம் போகாமல் அம்மாவிடம் போகிறது. மாமி கோமதி என்ன சொல்லுவாளோ என்று பயந்தான் பாலு. பசுமலையில் பவானியிடம் விசிறிக்காப்பால் பட்ட அடிகள் அவனுக்கு நினைவு வந்தது. யார் கண்ணிலும் படாமல் பள்ளிக்கூடம் போய்விட வேண்டும் என்று அவன் முயன்ற போது கோமதி மாடிப்படிகளில் அவசரமாக இறங்கி வந்தாள்.
அவன் கிழித்து போட்ட நோட்டு புத்தக காதர் கையில் பிடித்து கொண்டே, ஏண்டா பாலு, இது உன் வேலையா என்று இறைந்தாள். வியாதிக்காரியான தன் மாமிக்கு குரல் இவ்வளவு கபலென்று இருந்து பாலு பார்த்ததில்லை. அவள் அவ்வளவு அவசரமாக மாடிப்படிகளில் இறங்கி வந்ததையும் அவன் கண்டதில்லை. ஆகவே வியப்புடனும் பயத்துடனும், ஆமா மாமி, தெரியாமல் கிழித்து விட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன். அவள் அவள் மாத்திரம் எனக்கு குரங்கு மூஞ்சி என்று படம் போடலாமா என்று கேட்டான். அவள் உன் புத்தகத்தில் தானே போட்டாள், உன்னை போல் ஊரார் புத்தகத்தில் கிழித்து போடவில்லையே. சே 13 வயசு பையனுக்கு வகையாக இருக்க தெரியவில்லை என்று இறைந்தாள் கோமதி. அம்மா இப்படி இறைந்து பாலுவை கோபித்துக் கொள்வாள் என்பது சுமதிக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் அவனை பற்றி அம்மாவிடம் புகார் செய்திருக்க மாட்டாள். உள்ளே இருந்த பவானியை பார்த்ததும் கோமதிக்கு கோபம் அதிகமாக வந்தது. இதோ பார் பவானி, உன் பிள்ளை டாக்டர் ஸ்ரீதரனின் பெண் ஜெயஸ்ரீ நோட்டு புத்தகத்தை கிழித்து போட்டிருக்கிறான். அவர்கள் வீட்டிலிருந்து யாராவது வந்து கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவாயோ எனக்கு தெரியாது அம்மா என்று கூறியவாறு அந்த நோட்டு புத்தகத்தை வீசி கூடத்தில் எரிந்து விட்டு போனாள். கீழே கிடந்த நோட்டு புத்தகத்தையும் பாலுவையும் மாறி மாறி பார்த்தாள் பவானி. அவனுடன் அவளுக்கு பேசவே பிடிக்கவில்லை. கண்ணியமும் கௌரவமும் வாய்ந்த டாக்டர் வீட்டாருடன் இவனால் விரோதம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சினாள். நெஞ்சிலே நிறைந்திருந்த கவலையும் பயமும் அவளுக்கு ஒருவித அசட்டு தைரியத்தை அளித்தன. கிழிந்த அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு டாக்டர் ஸ்ரீதரன் வீட்டை நோக்கி நடந்தாள். அன்று அதிகாலையிலேயே ஸ்ரீதரன் வெளியே போய்விட்டார். ராதாவும் அன்று மாலை நடக்கவிருந்த ராமாவுக்கு ஏற்பாடு செய்வதற்காக வெளியே சென்றிருந்தாள். வீட்டுக்கூடத்தில் சுவாமிநாதன் மட்டும் உட்கார்ந்திருந்தாள். ஜெயஸ்ரீ பள்ளிக்கூடம் போவதற்காக கிளம்பி வந்தவள் பவானியை பார்த்தும் புன்னகை புரிந்தாள். பிறகு வீட்டிலே யாரும் இல்லையே, அத்தை ராதா கூட வெளியே போயிருக்கிறாளே என்று தெரிவித்தாள். பவானி ஆசையுடன் அந்த குழந்தையின் கைகளை பற்றி கொண்டாள். வருத்தம் நிறைந்த குரலில், ஜெயஸ்ரீ, பாலு ஒரு தவறு செய்து விட்டான். சுமதியோட சண்டை பிடித்துக் கொண்டு உன் நோட்டு புத்தகத்தை கிழித்து விட்டானாமா என்றாள். ஜெயஸ்ரீக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அந்த பெண் அதை வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. பரவாயில்லை, அதனால் என்ன, வேறு யாரிடமாவது வாங்கி எழுதி கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அவசரமாக போய்விட்டாள். அப்போது சுவாமிநாதன் வெளியே வந்தார். யாரை பார்க்க வேண்டும், டாக்டர் வெளியே போயிருக்கார், ராதாவும் வீட்டில் இல்லை என்று கூறியபடி பவானியை கவனித்தார் அவர். பவானி முதலில் சிறிது தயங்கினாள். அப்புறம் ஜெயஸ்ரீயை பார்க்க வந்தேன் என்றாள். நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் அம்மா என்று சுவாமிநாதன் விசாரிக்கவும் பவானி விவரங்களை கூறினாள். சுவாமிநாதன் சிரித்தார். குழந்தைகள் அப்படித்தான், ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொள்ளும். விரோதத்தை மனசிலே வைத்துக் கொள்ள அவர்களுக்கு தெரியாது என்று கூறிவிட்டு, நாகராஜனுக்கு ஒரு தங்கை இருப்பதாகவே எனக்கு தெரியாது என்று சொல்லி பேச்சை முடிக்காமல் நிறுத்தினார் அவர். அந்த இளம்பெண் ஒரு விதவை என்பதை அவர் தெரிந்து கொண்ட போது அவருடைய உள்ளம் வாடி வருந்தியது. அன்று மாலையில் மியூசியம் தியேட்டரில் கூட்டம் நெறிந்தது. சென்னையில் இருக்கும் பிரபல பெண்கள் கல்லூரி மாணவிகளால் நடத்தப்படும் பக்தி மீராவின் நாடகம் அங்கு நடத்த ஏற்பாடு ஆகியிருந்தது. வசூலாகும் பணத்தை காசநோய் நிவாரணத்துக்கு அளிப்பதாக அவர்கள் அறிவுறுத்தபடியால் கூட்டம் அதிகமாக இருந்தது. முதல் வகுப்பிலிருந்து கடைசி வகுப்பு வரை இடமில்லாமல் ரசிகர்கள் நெருக்கி அடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். 2வது வகுப்பில் நாகராஜனும் கோமதியும் உட்கார்ந்திருந்தார்கள். நாகராஜன் சற்றைக்கொரு தரம் தன் கை கடிகாரத்தை பார்ப்பதும் பிறகு மனைவியின் பக்கம் திரும்பி ஏதோ முணுமுணுப்பதுமாக இருந்தான். கோமதி முகத்தில் கோபம் பொங்க உட்கார்ந்திருந்தாள். வீட்டை விட்டு அவர்கள் புறப்படும் போது ஒரு சின்னஞ்சிறு தகராறு நடந்தது. கணவனுடன் டிராமாவுக்கு செல்ல வேண்டும் என்று கோமதிக்கு ஆசை. அவனுமாக சேர்ந்து எங்குமே வெளியே போவதே இல்லை. நாகராஜனுக்கு தன் பிசினஸ் ஒன்றேதான் லட்சியம். இந்த மாசத்தில் 21,000க்கு பிசினஸ் போயிருக்கிறது. நான் கவனிக்காவிட்டால் அதில் 1/4 பங்கு கூட நடந்திருக்காது என்று மனைவியிடம் பெருமைப்பட்டு கொள்வான். பணம் ஏராளமாக வருகிறது, வீட்டில் கார் இருக்கிறது, வேலையாட்கள் இருக்கிறார்கள். இதனால் எல்லாம் கோமதிக்கு மனதில் திருப்தி ஏற்படவில்லை. வாழ்க்கையில் திருப்தியடைய பணம் மட்டும் இருந்து விட்டால் போதுமா? அன்பும் ஆரோக்கியமும் சீரிய பண்பும் சேர்ந்தால்தானே அந்த பணத்தின் மதிப்பும் உயர்ந்து பிரகாசிக்கும். மாசத்தில் 20 நாட்கள் கணவனும் மனைவியும் சரியாக பேசிக்க கூட அவகாசம் இல்லாமல் நாகராஜன் வெளியிலேயே சுற்றி கொண்டிருப்பான். மிகுதி நாட்கள் வீட்டில் இருந்தாலும் மனைவி மகளுடன் பேசுவதற்கு அவனுக்கு அவகாசம் இருக்காது. மாதாந்திர செலவுகள், புடவைகள், கடை பில்கள், டாக்டர் பில்கள் அவன் மேஜை மீது வைக்கப்பட்டிருக்கும். அவற்றிற்கு செக்கிழித்து கையெழுத்து போட்டு குமஸ்தா மூலமாக அனுப்பிவிடுவான். மனைவி எழிலரசியாக அலங்காரம் பண்ணி கொண்டு நின்றாலும் கவனிக்க அவனுக்கு அவகாசம் இருக்காது. மகள் பள்ளிக்கூடத்தில் பரிசுகள் வாங்கி கெட்டிக்காரியாக விளங்கினாலும் பெருமைப்பட அவன் கொடுத்து வைத்தவன் அல்ல. இக்காரணங்களே கோமதியை ஒரு நிரந்தர நோயாளி ஆக்கிவிட்டன. வெளியார் அந்த தம்பதியை பற்றி பெருமையாகத்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு தடவை பெங்களூர் போய்விட்டு வந்த நாகராஜன் புடவை ஒன்று வாங்கி வந்தான். உடல் தெரியும்படி அவ்வளவு மெலிதாக இருந்தது அப்புடவை. உடல் எங்கும் ஜரிகை பூக்கள் வைத்து தைக்கப்பட்டிருந்தது. இந்த புடவையை உடுத்திக் கொண்டு என்னுடைய நண்பர் வீட்டு கல்யாணத்துக்கு வா என்று அழைத்தான் நாகராஜன். புடவையை பார்த்தவுடன் கோமதியின் மனதில் ஒரு அருவருப்பு ஏற்பட்டது. அவள் அதுவரையில் அம்மாதிரி உடுத்தி கொண்டதில்லை. கணவன் சொல்கிறாரே என்று மனைவி எதை வேண்டுமானாலும் செய்துவிட முடியுமா? நன்மை தீமை ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவதுதான் சிறந்தது. கோமதி அதை உடுத்தி கொண்டு வர மறுத்தாள். அத்தை பூத்தார் போல் தன்னுடன் வரும்படி அழைக்கும் கணவனின் அன்பை உதறுகிறோமே என்று கோமதி மனம் வருந்தினாள். இருந்தாலும் சுய கௌரவத்தை இழக்க அவள் விரும்பவில்லை. அன்று அவனுடன் அவள் கல்யாணத்துக்கு போகவில்லை.
நாகராஜன் மனைவியை பற்றி வேறு விதமாக நினைத்து கொண்டான். அவள் ஒரு ஜடம் என்பது அவன் அபிப்பிராயம். அதன் பிற அவளை அவன் வெளியே அழைத்துச் செல்லவே இல்லை. அன்று பகல் சாப்பாட்டிற்கு அப்புறம் கோமதி டிராமா டிக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு நாகராஜன் அறைக்குள் நுழைந்தாள். ஈமளம் மின்சார விசிறியும் கீழ் உட்கார்ந்திருக்கும் அவர் அருகில் தயங்கப்படி நின்றாள். பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, இன்றைக்கு டிராமாவுக்கு போகலாமா, வருகிறீர்களா என்று கேட்டாள். நாகராஜன் சிறிது நேரம் ஃபைல்களை புரட்டி கொண்டிருந்தான். பிறகு கோமதியை நிமிர்ந்து பார்த்து என்ன கேட்டா என்று விசாரித்தான். கோமதிக்கு ஆத்திரம் வந்தது. அதை காட்டிக்கொள்ளாமல் டிராமாவுக்கு போகலாமா என்றேன் என்றாள். ஓ, பேஷாய் போயேன், நான் வெளியே போக டாக்ஸி வைத்துக் கொள்கிறேன். இல்லை, நீங்களும் வாருங்களேன் என்னோடு என்றாள் கோமதி முகத்தில் வெட்கம் படர. பார்த்தாயா, என்னை போய் கோப்பிடுகிறாயே. எனக்கு பிசினஸ் விஷயமாய் ஒருத்தரை ஹோட்டல் பிரகாஷில் இன்று இரவு 8 மணிக்கு சந்தித்தாக வேண்டும். முன்னாடியே போய் பார்த்தாலும் தேவலை. கோமதிக்கு முன்பு அடங்கி போன ஆத்திரம் மீண்டும் கிளம்பியது. உங்களுக்கு என்றைக்கும் தான் பிசினஸ் இருக்கிறது. அப்படி என்ன முழுகி பெய்கிறதோ தெரியல. சம்பாதித்த மட்டும் போதுமா என்று கூறிவிட்டு அருகில் கிடந்த சோஃபையில் உட்கார்ந்து கொண்டாள். நோ நோ கோமதி, உனக்கு வியாபார விஷயம் எல்லாம் தெரியாது. ஒரு நிமிஷம் அறிந்திருந்தாலும் போச்சு. போகட்டும் போங்க. நான் இந்த தடவை சாக பிழைக்க ஆஸ்பத்திரியில் கிடந்தேன். பிழைச்சி வீட்டுக்கு வந்தனா 2 பேரும் சேர்ந்து போட்டோ கூட எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை எனக்கு. உடம்பு தேரட்டு என்று இருக்கிறேன். நீங்க வந்துதான் ஆக வேண்டும். என்னதான் பணத்துக்கு அடிமையாக இருந்தாலும் அவனால் மனைவியின் இந்த வேண்டுகோளை தட்ட முடியவில்லை. அரை மனதுடன் நாடகத்துக்கு புறப்பட்டான் நாகராஜன். சுமதி முன்னதாகவே ஜெயஸ்ரீயுடன் போய்விட்டாள். அவள் பாலகிருஷ்ணனாக டிராமாவில் நடிக்க வேண்டும். ஒரு டிக்கெட் வீணாக போகிறதே. பவானி, நீ வருகிறாயா அம்மா என்று கேட்டான் நாகராஜன். நாடகத்துக்கா? வேண்டாம் அண்ணா, நீயும் அண்ணியும் போய் வாருங்கள். கோவால் எனக்கு துணையாக இருப்பதாக சொல்கிறான். அவன் மனைவியும் இங்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாள் என்றாள். சரி, பாலு எங்கே? அவனாவது வரட்டும் என்றான் நாகராஜன். பாலுவா என்றாள் கோமதி கோபத்துடன். அவள் முகம் கோபத்தால் சிவந்தது. அவன் ஒருத்தர் எதிரிலும் வரமாட்டான். அவன் காலையில் பண்ணின விஷமத்துக்கு டிராமா ஒன்றுதான் அவனுக்கு குறைச்சலாயிருக்கிறது. நாகராஜன் லினன் ஷார்ட் ஷர்ட்டை உதறி போட்டுக்கொண்டு, சரி, நீயாவது சீக்கிரம் கிளம்பு என்றான் அலுப்புடன். இருவரும் காரில் ஏறிக்கொண்டு நாடகம் பார்க்க புறப்பட்டார்கள். மாடி வராண்டாவில் நின்று தன்னை நாடகத்துக்கு அழைத்து போகாமல் வெளியே செல்லும் தன் மாமா மாமியை கவனித்தான் பாலு. அந்த பிஞ்சு மனசிலே ஏமாற்றம், ஏக்கம், துக்கம் முதலியவை நிறைந்திருந்தன. கண்டிலிருந்து வழியும் கண்ணீருடன் தொலைவில் செல்லும் காரையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் பாலு. நோட்டு புத்தகத்தை கிழித்ததை ஜெயஸ்ரீ பொருட்படுத்தவில்லை. பாலு, நீ டிராமாவுக்கு வரவில்லையா என்று அவனை பார்த்து பள்ளிக்கு செல்லும் பொழுது கேட்டார். ஆனால் பெரியவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள், ஒரு குழந்தை செய்த அற்ப தவறை மகத்தானதாக நினைத்து பெரிதாக்க அதற்கு தண்டனையும் அளித்து விட்டார்கள். பவானியின் மனமும் வருந்தியது. தனக்கு எதற்கு நாடகமும் இன்னொன்றும்? வாழ்க்கையிலேயே நாடகம் ஆரம்பித்து நடித்து முடித்து வெளியேறிய நடிகையாகி விட்டோமே நாம். நம்மை கூப்பிட்டார்களே, ஒன்றும் தெரியாத சிறு பையன். அவனை மன்னித்து அழைத்து போக அவர்களுக்கு மனமில்லை என்று வருந்தினாள் அவள். பாலு, நீ சமத்தாக படித்து பெரியவனாகி சுதந்திரமாக இருக்கும்போது இதை போல எவ்வளவோ நாடகங்கள் பார்க்கலாம் அப்பா. வா, கை கால்களை அலம்பிக் கொண்டு கீதை சுலோகங்களை சொல், கேட்கிறேன் என்று மகனை கையை பற்றி அழைத்து கொண்டு கீழே வந்தாள் பவானி. அங்கே மியூசியம் தியேட்டரில் நாகராஜனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. கோமதியை தனியாக விட்டுவிட்டு நான் போய் அவரை பார்த்துவிட்டு நேராக வீட்டுக்கு போய்விடுவேன். காரை அனுப்புகிறேன், நீ சுமதியை அழைத்து கொண்டு வந்துவிடு என்று கூறிவிட்டு திரை தூக்கி சில காட்சியில் நடந்து கொண்டிருக்கும் போதே வெளியே எழுந்து போய்விட்டான். பக்த மீராவாக வந்த ராதியின் எழிலும் நடிப்பும் சபையோரை பரவசப்படுத்திவிட்டன. பலமான கரகோஷம் எழுந்தது சபையில். நாடகம் முடிந்தது. அநேகமாக எல்லோரும் வெளியே போய்விட்டார்கள். நாடகத்தில் நடித்த பெண்களின் பெற்றோர்கள், உறவினர்கள் மட்டும் இருந்தார்கள். வேஷத்தை களைத்துவிட்டு ராதா வெளியே வந்தாள். சுவாமிநாதன் நின்று கொண்டிருந்தார். போகலாமா அம்மா என்று கேட்டார். எல்லோரிடமும் விடை பெற்றுக் கொண்டு வெளியே வந்தாள் ராதா. அங்கே ஒரு சிறு கூட்டம் நின்றிருந்தது. 5-6 வாலிபர்கள் வரிசையாக நின்றிருந்தார்கள். வண்டர்ஃபுல் ஆக்ஷன் என்றான் ஒருவன். மார்வலஸ் என்றான் இன்னொருவன். ரொம்பவும் பிரமாதமாக இருந்தது உங்கள் நடிப்பு என்று தான் தமிழ் என்பதை மறந்துவிடாமல் தமிழிலேயே பேசி தன் உற்சாகத்தை தெரிவித்தான் மற்றொருவன். கடைசியில் இருந்த வாலிபன் முன்னே வந்தான். என்னை தெரிகிறதா? நேற்று கோடம்பாக்கம் ஹாஸ்டலில் டிக்கெட் விற்க வந்தீர்களே, உங்கள் நடிப்பு பார்த்த 3 மணி நேரமும் நான் மீராவின் காலத்தில் வசித்தவன் மாதிரி இருந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றான் அவன். அவன் வேறு யாரும் இல்ல, மூர்த்திதான். சுவாமிநாதனுக்கு இவர்கள் உற்சாகம் ஒன்றும் வேண்டியிருக்கவில்லை. வா அம்மா, மணி 11 ஆக போகிறது என்று சொல்லிக்கொண்டே அவளை அழைத்து கொண்டு காரை நோக்கி நடந்தார் அவர். மூர்த்தி சென்னைக்கு வந்துவிட்டான் என்பது நாம் ஆச்சரியமோ பரபரப்போ அடைய வேண்டியதில்லை. பசுமலையில் சுமார் 4-5 மாதங்கள் அவன் தங்கியிருந்ததற்கு காரணமே பவானிதான். அந்த இளம்பெண்ணின் மனதை கெடுத்து தன் சுயநலத்துக்கு பூர்த்தி செய்து கொள்ளவே மூர்த்தி அங்கு தங்கியிருந்தான். வயது சென்ற மாமாவுக்காகவோ மாமிக்காகவோ அங்கு இல்லை. பசுமை ரயில் நிலையத்தை விட்டு பவானி புறப்பட்டு வந்த பாசஞ்சர் வண்டி கிளம்பி போன பிறகு சோர்ந்த மனதன் மூர்த்தி வீட்டுக்கு வந்தான். பூட்டப்பட்டு கிடந்த பவானின் வீட்டு வாசலை ஏக்கத்துடன் பார்த்தான். அவள் தினமும் மாலை வேளைகளில் மல்லிகை பூப்பறிக்கும் மல்லிகை பந்தலின் கீழ்
பெருமூச்சுடன் சிறிது நேரம் நின்றான். ஆனால் உறுதியும் வைராக்கியமும் நெஞ்செழுத்தமும் நிறைந்த அவள் தோற்றத்தை பற்றி ஒரு கணம் சிந்தித்தான் மூர்த்தி. கருணைய வடிவமாக விளங்கும் அந்த கண்கள் நடராஜ பெருமானின் படத்தை நோக்குங்கால் கசிந்து கண்மல்கி தம் அன்பை வெளியிட்டதை கவனித்திருக்கிறான். அதே கண்கள் நெருப்பு துண்டலாக ஜொலித்ததையும் பார்த்தான். இடசித்தம் நிறைந்த அந்த பெண் எங்கே இருந்தாலும் ஏமாற மாட்டாள் என்பது அவனுக்கு பொங்கிவிட்டது. ஆகவே இனி அவளை பற்றி சிந்திப்பதில் பலனில்லை என்பது அவனுக்கு தொல்லென தெரிந்து போயிற்று. பவானி ஊருக்கு சென்று 2 தினங்கள் கழித்து மூர்த்தி தனக்கு சென்னையில் முக்கியமான அலுவல்கள் இருப்பதாக சொல்லிக்கொண்டு புறப்பட்டு விட்டான். சென்னையில் அவன் தங்குவதற்கு உறவினர் யாரும் கிடையாது. கல்கத்தா ஆபீஸில் அவனுடன் வேலை பார்த்த நண்பனின் சகோதரன் ஒருவன் கோடம்பாக்கத்தில் ஹாஸ்டலில் இருந்து கொண்டு படித்து வந்தான். எழும்பூரில் இறங்கியதும் அவன் நினைவு வரவே மூர்த்தி நேராக கோடம்பாக்கம் சென்று ஹாஸ்டலில் அந்த பிள்ளையை பற்றி விசாரித்தான். தகவலும் கிடைத்தது. தன் பெட்டி படுக்கை அங்கே வைத்துவிட்டு ஸ்நானம் செய்து காலை ஆகாரத்தை முடித்துக் கொண்டான் மூர்த்தி. பிறகு கம்பெனி வேலையாக சைனா பஜாருக்கு சென்று விட்டு இரவு மவுண்ட் ரோட் ஹோட்டல் ஒன்றில் சாப்பாட்டை முடித்துக் கொண்டு ஹாஸ்டலுக்கு வந்தான். அடுத்த நாள் அவனும் அவன் நண்பனும் வெளியில் எங்கும் போகவில்லை. அன்று சனிக்கிழமை விடுமுறை நாள். நண்பர்கள் இருவரும் சாப்பிட்டு விட்டு அறையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். வாயிருந்த சிகரெட்டை புகைத்தபடி மூர்த்தி தன்னுடைய அகில இந்திய விஜயத்தை பற்றி அளந்து கொண்டிருந்தான். பார்த்த இடங்கள் பாதி இருந்தால் பார்க்காத இடங்களையும் அவன் வர்ணித்த போது தேர்ந்த ஓர் எழுத்தாளனுக்கு இருக்க வேண்டிய கற்பா சக்தி இப்படி ஒருவன் வீணாக விரயமாகிறதே என்றுதான் எண்ண தோன்றும். ஹாஸ்டல் அருகில் திடீரென்று நிசப்தம் நிலவியது. 4-5 பெண்கள் அழகாக உடுத்திக்கொண்டு கலகலவென்று பேசிப்படி வந்தார்கள். ஒவ்வொரு அறைகள் நுழைந்து அங்கிருந்த மாணவர்களிடம் பேசி டிராமாவுக்கு டிக்கெட் வாங்கி கொள்ளும்படி கேட்டார்கள். கடைசியாக மூர்த்தி இருந்த அறைக்குள் நுழைந்தார்கள் அவர்கள். அவர்களில் ஒரு பெண் படிப்படியாக இருக்கும் கூந்தலை இரட்டை பின்னல்களாக பின்னி பாதியில் வெண்ணிற ரிப்பனால் கட்டியிருந்தாள். காதுகளில் ஜிலுஜிலுவென்று பிரகாசிக்கும் வைரத்தோடும் வைர ஜிமிக்குகளும் அணிந்திருந்தாள். மூக்கில் ஒன்றும் ஆபரணம் இல்லை. நெற்றில் வட்ட வடிவமாக பெரிய அளவில் பொட்டு வைத்து அதன் கீழே சிறிய பொட்டொன்று வைத்திருந்தாள். ரோஜா வண்ணத்தில் ஷிபான் புடவையும் முழங்கை வரையில் கை வைக்கப்பட்டிருந்த சோழியும் அணிந்திருந்தாள் அவள். துருதுருவென்று அவள் முகம் பார்ப்பதற்கு வசீகரமாயிருந்தது. கண்களை சுழற்றி அவள் புன்னகை புரிந்தவாறு மூர்த்தியையும் அவன் நண்பனையும் கைகுவித்து வணங்கினாள். காசோலை நிவாரணத்துக்காக டிராமா போடுகிறோம். இவர்கள் எல்லாம் BA படிக்கும் மாணவிகள். 2 டிக்கெட்டுகள் வாங்கி கொள்ள வேண்டும் என்றாள் அவள். அவர்கள் பதிலையும் எதிர்பாராமல் 2-5 ரூபாய் டிக்கெட்களை கிழித்து மேஜை மீது வைத்தாள் அந்த பெண். மூர்த்தி பர்சை திறந்து நண்பனுக்கும் சேர்த்து 10 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கினான். அடே, எனக்கு எதற்குப்பா வாங்கினாய் என்றான் நண்பன். பரவாயில்லை, போய்விட்டு வரலாம் என்று மூர்த்தி சிரித்து கொண்டே கூறினான். பெண்கள் விடை பெற்று கொண்டு அந்த அறையை கடக்கும் போது ஒருத்தி சொன்னாள், அடி ராதா, நீ வந்திருக்காவிட்டால் எங்களால் 10 டிக்கெட்டுகள் கூட விற்றிருக்க முடியாது. கெட்டிக்காரி அடி நீ. ராதா கலகலவென்று சிரித்தாள். ஓ, இது என்ன பிரமாதம்! நீ தான் கட்டுப்பெட்டி மாதிரி தலையை குனிந்து கொண்டு நின்றாய். பேசுகிற விதத்தில் பேசினால் ஒருவர் 2 டிக்கெட்டுகள் என்ன, 4-5 டிக்கெட்டுகள் கூட வாங்கிக் கொள்வார் என்றாள். இருந்தாலும் ராதாவின் கண்களுக்கு அடிமையாகாமல் ஒருத்தர் இருக்க முடியுமா என்று சொல்லிக்கொண்டே மற்றொரு பெண் செல்லமாக ராதாவின் கன்னத்தில் தட்டினாள். சி போடி என்று சொல்லிக்கொண்டே ராதா மறுபடியும் கலகலவென்று சிரித்தாள். மூர்த்தி ஜன்னல் ஓரமாக நின்று கீழே தோட்டத்தில் ஒற்றையடி பாதையில் நடந்து செல்லும் அந்த பெண்களின் மத்தியில் போய் ராதாவை கண்ணியமைக்காமல் பார்த்தான். அவர்கள் அவன் பார்வை விட்டு மறைந்ததும் அறைக்குள் திரும்பி, கோபி, கட்டாயம் இந்த டிராமாவை மிஸ் பண்ண கூடாதுரா என்று சொல்லிக்கொண்டே டிக்கெட்டுடன் அவர்கள் கொடுத்த நாடக நோட்டீஸை எடுத்து பார்த்தான். நடிப்பவர்களின் பெயர்கள் வரிசையாக காணப்பட்டன. முதலில் மிஸ் ராதா BA என்று, மீரா என்று போடப்பட்டிருந்தது. மனிதன் சிந்திக்கும் சிந்தனைகள், செய்கைகள் யாவுமே புனிதமானவை என்று சொல்ல முடியாது. தன்னால் கூடுமான வரையில் நல்லவைகளையே செய்து நினைத்து வாழ்ந்தானால் அவன் வாழ்க்கையில் ஓரளவு உண்மையாக வாழ்ந்தவன் என்று சொல்லலாம். அப்படி இராமல் அவன் எண்ணும் எண்ணமெல்லாம் செய்யும் செய்கையெல்லாம் பிறர் மனதை நோக செய்வனாகவும் இழிவானவைகளாகவே இருந்தால் மனித பிறையும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று வேண்டி அவன் மனிதனாக பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. மூர்த்தியின் மனம் சடுதியில் இப்படி பலவிதங்களாக மாறும் இயல்பை அடைந்து விட்டது. பிறகுதான் அவன் தன் நண்பனுடன் நாடகம் பார்க்க வந்தான். வந்த இடத்தில் ராதாவிடம் தன் சந்தோஷத்தையும் அறிவித்தான். அதற்கு பதிலாக கிடைத்த அவள் புன்சிரிப்பை அவன் விலை மதிக்க முடியாத ஹோகினூர் வைரத்துக்கு ஒப்பிட்டான். அதை பற்றி அவன் சிந்தித்துக் கொண்டு சென்னையை வலம் வந்து கொண்டிருந்தான். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.